பிரபுபாத பர்பட் பொருள் பார்த்தீங்கன்னா மூர்த்தி சிறியது ஆனால் கீர்த்தி பெரியது. ஒரு சின்ன ஒரு பிரபுபாத் கொடுத்துருக்காரு, ஆனால் அதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. உண்மையாக சொல்லணும்னா நான் இது பர்பட் பற்றி நான் அந்த கிளாஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு எனக்கு விஷயங்கள் கிடச்சிருக்கு. பேசிகிட்டே போகலாம், இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம் இன்றைக்கி. ஸோ இங்கே பரீட்சித் மகாராஜன் அந்த பசுவையும் காளை மாட்டையும் துன்புறுத்தும் கலிபுருஷன் துன்புறுத்தும் அந்த இடத்தில் வந்திருக்கிறார். அங்கே அவர் வந்த விதத்தை பற்றி இந்த ஸ்லோகம் விரிவாக சொல்லுகிறது. பிரபுபாத் அதுக்கு சொல்கிறாரு, துஷ்டர்களை தண்டிப்பதற்குரிய ஆயுதங்களால் நன்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பரீட்சித் மகாராஜனை போன்றதொரு தலைவரால் அல்லது அரசரால் முழு அதிகாரத்துடன் கலியுகத்தின் பிரதிநிதிகளை எதிர்க்க முடியும். இப்போ அரசருடைய கடமைனா என்ன சொல்ல முடியும்? நாட்டை ஆளணும், மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும், மக்கள் கஷ்டம் இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை இருந்து உத்தியோகத்தில் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு சாப்பாடு, அரிசி தானியங்கள், பால் போன்றவை, வறட்சி இல்லாமல், அந்த மாதிரி சொல்லலாம். மக்கள் தொண்டு, மக்களுடைய நலனுக்காக அரசன் தொண்டு செய்யணும். இங்கே ஆனால் பிரபுபாத் அதை பற்றி எது சொல்கிறார்? பிரபுபாத் என்ன சொல்கிறாரு? துஷ்டர்களை தண்டிப்பதற்குரிய ஆயுதங்களால் பரீட்சித் மகாராஜ் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பரீட்சித் மகாராஜனை போன்ற ஒரு மகாராஜன், அதாவது பரீட்சித் மகாராஜனை போன்ற ஒரு வைஷ்ணவ மன்னனால் மட்டுமே கலியுகத்தின் பிரதிநிதிகளை எதிர்க்க முடியும். அப்படின்னா மற்ற மன்னர்கள்லாம் கலியுகத்தின் பிரதிநிதிகளை எதிர்க்க முடியாதா? அது என்ன கலியுகத்தின் பிரதிநிதிகள் என்னது? கலியுகத்தின் குணம் என்னன்னு சொல்லு, யாருக்காவது சொல்ல முடியுமா? என்ன அதன் சரி, கலியுகத்தில் எத்தனையோ ஒரு மன்னர்கள் இருக்காங்க, அவங்க செய்ய முடியாது. அது என்ன கலியுகத்தில் ஒரு 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 சிறந்ததா இல்லை ஒரு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை பரீட்சித் மகாராஜ் எப்படி சரி செய்ய போகிறார்? யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம். கலியுகத்தில் அப்படி என்ன இருக்குது? பரீட்சித் மகாராஜ் மட்டுமே சரி செய்யக்கூடிய அளவுக்கு சரி செய்யணும் சொன்ன உடனே நான் சொல்கிறது தீமையான விஷயம் தான். சரி செய்யணும் அப்படி சொன்னாலே அது தீமையான விஷயம் தான் கலியுகத்தில். இந்த கலியுகத்தில் அதிகபட்சமாக தீமை தான் இருக்குது. தர்மம் எவ்வளோ? 1/4 பங்கா 3/4 பங்கா? 1/4 பங்கு மட்டும்தான் நிலைத்திருக்கிறது. சத்தியுகத்தில் 4 பாகங்கள்லாம் சத்தியம், திரேதா, துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகத்தில் 4 1 பங்கு மட்டும்தான் தர்மம் நிலைநாடி இருக்கிறது. அந்த கலியுகத்தின் பண்புகள், இல்லை அந்த கலியுகத்தினுடைய அந்த எப்படி அந்த கலியுகம் இருக்க போகுதுன்னு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகதேவ் கோஸ்வாமி விலாவரியாக கொடுத்துருக்காரு. நான் சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறாரு, ததஸ்டானு தினம் தர்ம சத்தியம் சௌச்சம் க்ஷமா தயா காலேன பலினாராஜன் நக்ஷதி ஆயுர் பலம் ஸ்மிருதி. அதாவது கலியுகத்தின் சக்தி வாய்ந்த ஆதிக்கத்தின் காரணத்தால் தர்மம், சத்தியம், தூய்மை, பொறுமை, கருணை, ஆயுள், தேகபலம், ஞாபக சக்தி ஆகியவை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும். இப்போ நாங்கள் கலியுகத்தில் இருக்கிறோம். நாங்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொன்றா டிக் பண்ணலாம். இப்போ இருக்கிறதா நடக்குதா? ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். கலியுகத்தின் செல்வம் மட்டுமே ஒருவனின் நற்பிறப்பிற்கும் சரியான நடத்தைக்கும் சிறந்த குணங்களுக்கும் அறிகுறியாக கருதப்படும். ஓகேவா? அதாவது ஒருத்தர் பணக்காரர் இருந்தால் மட்டும்தான் அது பெரிய ஆள். சட்டமும் நீதியும் ஒருவன அதிகாரத்தின் அடிப்படையிலே செயலாக்கப்படும். சட்டமும் நீதியும் எல்லாரும் ஒருத்தர் கையில் தான் இருக்கும், நான் எப்படி இருக்காது. புறக்கவர்ச்சினால் மட்டுமே ஆண்களும் பெண்களும் இணைந்து வாழ்வார்கள். மேலும் வியாபாரத்தில் வெற்றி வஞ்சகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும். பெண்மையும் ஆண்மையும் உடல் உறவில் உள்ள ஒருவரது திறமைக்கேற்ப தீர்மானிக்கப்படும். ஒரு பூநூலை அணிந்திருப்பதாலேயே ஒருவன் பிராமணன் என்று அறியப்படுவான். இதெல்லாம் 5000 வருஷம் வரை சொன்ன விஷயங்கள். கலியுகத்தினுடைய எப்படி கலியுகம் இருக்க போகுது என்று சுகதேவ் கோஸ்வாமி முன்கூட்டியே சொல்கிறார். அப்புறம் ஒருவனுடைய ஆன்மீக நிலையானது வெறும் புற அடையாளங்களுக்கேற்பவே தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் இதே அடிப்படையில் தான் மக்கள் ஓர் ஆன்மீக பிரிவிலிருந்து
மற்றதற்கு மாறிச் செல்வார்கள். உண்மைதானே? கன்வர்ஷன், மதமாற்றம், அப்புறம் சில போலி சாமியார்கள் அதை பற்றி சொல்கிறார். ஒருவன் அதிக பொருளை சம்பாதிக்கவில்லை என்றால் அவனுடைய தகுதியுடைமை கடுமையாக விமர்சிக்கப்படும். மேலும் வார்த்தை ஜாலங்களில் திறமையுடையவன் கற்றறிந்த பண்டிதன் என்று கருதப்படுவான். வார்த்தை ஜாலத்தினாலே ஒருத்தன் பெரிய ஆள். அவன் சொல்கிற விஷயம் உண்மையோ பொய்யோ அதெல்லாம் கிடையாது. வார்த்தை ஜாலங்களால் திறமையால். பொருள் இல்லாத ஒருவன் புனிதமற்றவனாக கருதப்படுவான். கபட நாடகம் சீரிய பண்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். வெறும் பேச்சளவிலான ஒப்பந்தத்தினால் திருமணம் நிச்சயிக்கப்படும். மேலும் ஸ்நானம் செய்ததாலே தான் பொது இடத்தில் தோற்றமளிக்க தகுதியுடையவன் என்று ஒரு நினைப்பான். ஒருத்தன் குளிச்சா மட்டும் போதும், அதே பெரிய விஷயம் கலியுகத்தில். சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. தூரத்தில் உள்ள ஒரு நீர்த்தேக்கம் ஒரு புண்ணிய ஸ்தலமாக ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் அழகு என்பது ஒருவரது சிக அலங்காரத்தை பொறுத்ததாக இருக்கும். வயிற்றை நிரப்புவதே வாழ்வின் லட்சியமாக இருக்கும். இருமாப்புள்ளவன் சத்தியவானாக ஏற்றுக்கொள்ளப்படுவான். ஒரு குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவன் சிறந்த நிபுணனாக கருதப்படுவான். ஒரு குடும்பத்தை பார்த்தாலே போதும். குடும்பத்தை பார்த்துக்கிறதே பெரிய பெரிய விஷயம். மேலும் வெறும் நற்பெயருக்காக மட்டுமே மத கொள்கைகள் அனுஷ்டிக்கப்படும். இவ்வாறு இந்த பூமி தூய்மையற்ற ஜனத்தொகையால் நிறைந்திருக்கும் வேளையில் சமூக பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றை சேர்ந்த ஒருவன் தன்னை அனைவரிலும் வலிமை மிக்கவன் என்று காட்டினால் அவனே அரசியல் அதிகாரத்தை பெறுவான். இங்கே சுகதேவ கோஸ்வாமி அரசர்கள் எப்படி கலியுகத்தில் நியமிக்கப்படுகிறார்கள், அரசர்கள் எப்படி கலியுகத்தை ஆள்கிறார்கள் என்று சொல்றார். அவர் சமூக பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றை சேர்ந்த ஒருவன், அதாவது தமிழ்நாடு இருக்குது, ஒரு ஜாதியை சார்ந்த ஒருத்தர், ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த ஒருத்தர் அவர் எல்லாரும் வலிமை மிக்கவன் என்று காட்டினால் அவர் அந்த நாட்டை ஆளக்கூடும். சாதாரண திருடர்களைப் போல் நடந்து கொள்ளும் இத்தகைய பேராசை உள்ள இரக்கமற்ற தலைவர்களிடம் தங்களுடைய மனைவிகளையும் உடைமைகளையும் இழந்து பிரஜைகள் மலைகளுக்கும் காடுகளுக்கும் ஓடி விடுவார்கள். இந்த மலைகளுக்கும் காடுகளுக்கும் ஓடுறத பற்றி எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இரக்கமற்ற தலைவர்களிடம் தங்களுடைய மனைவியும் உடைமைகளும் இழந்து அப்படி சொல்லப்படும் கலியுகத்தில். இன்னும் போக போக இது ஆல்மோஸ்ட் இது உண்மையாக வருது. அதாவது கலியுகத்தின் அரசர்கள், கலியுகத்தை ஆளக்கூடிய மன்னர்கள் இல்லை அரசாங்க பிரதிநிதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. பஞ்சம், அதிக வரி விதிப்பு ஆகியவற்றால் பாதிப்படையும் மக்கள் இலைகளையும் வேர்களையும் மாமிசம், காட்டுத்தேன், பழங்கள், மலர்கள், விதைகள் போன்றவைகளையும் உண்டு வாழச் சென்று விடுவார்கள். அவர்கள் வறட்சியால் அடிபட்டவர்களாக முற்றிலும் அழிந்து போவார்கள். இதெல்லாம் இப்போவே உண்மையாக வர ஆரம்பிச்சிருச்சு. போக போக சரியான அரசாங்கம் இல்லாதனால பூமியை வறட்சியால் அவதிப்படும். பிரஜைகள் குளிர், காற்று, வெப்பம், மழை, பனி ஆகியவற்றினால் மிகவும் துன்புறுவார்கள். மேலும் சண்டை சச்சரவுகள், பசி, தாகம், நோய், கடும் மனக்கவலை ஆகியவற்றினாலும் அவர்கள் சித்திரவதை செய்யப்படுவார்கள். அப்புறம் கலியுகத்தின் மனிதர்களின் அதிகபட்ச ஆயுள் 50 ஆகிவிடும். இப்படி நான் சொல்லுவேன். சுகதேவ கோஸ்வாமி 5000 வருஷம் முன்னாடி சொல்றாரு. சில பேர் கேட்டால் பதற்றமடைய வேண்டாம். கலியுகம் போக போக இப்படி தான் இருக்க போகுது. அதில் ஒரு முக்கிய காரணம் ஒரு சிறந்த அரசாங்கம் இல்லாதனால, சிறந்த அரசர்கள் நாட்டை ஆளாதனால நாட்டில் பஞ்சம், மக்கள் கஷ்டம், சாப்பாடு இல்லாமல் மலைகளுக்கு ஓடி போவாங்க அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகதேவ கோஸ்வாமி எங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு, எச்சரிக்கை. சரி, ஒரு பக்கம் நாங்கள் பார்த்தோம். இப்போ ஒரு நாடை எப்படி ஆளக்கூடாது, எப்படி அது தீமை பாதையில் இல்லை அழிவு பாதையை நோக்கி எப்படி போகும்னு நம்ம பார்த்தோம். இப்போ எதற்காக ஒரு நாட்டினுடைய அரசன் மிக முக்கியமாக கருதுறது காரணம் என்ன? ஆமாம், சரி, நாட்டை ஆளணும், அதெல்லாம் ஓகே. அது தவிர அது என்ன? நான் திருப்பி அந்த கேள்வி வரேன். பரீட்சித் மகாராஜ் அப்படி எப்படி ஆழ்ந்தார் நாடு? அவரை தவிர அவரை மாதிரி யாரும் ஆளாத முடியாத அளவுக்கு அவர் எப்படி ஸ்பெஷலாக அவர் என்ன செஞ்சார்? அவர் அதற்கான காரணம் என்ன? ஒரு நல்ல அரசன் ஒரு நாட்டுக்கு ஏன் தேவை? முக்கியமான காரணம் என்ன? யாராவது சொல்றீங்களா? பார்ப்போம். கீதையில 3ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்கிறார், யஜ்ஞார்த்தாத் கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்மபந்தனஹ. அதாவது அந்த 3ஆம் அத்தியாயத்தில் நான் முதல்ல இருந்து வரல, நேரம் இல்லாதனால. முதல் அத்தியாயத்தில், அந்த 3ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்வது என்னவென்றால், ஒருவர்
தனது கடமையை செய்ய வேண்டும். அந்த கடமை வந்து பகவான் விஷ்ணுவுக்காக செய்ய வேண்டும். யஜ்ஞார்த்தாத் கர்மனோ அந்யத்தர, தன் கர்மா வந்து விஷ்ணுவுக்காக செய்தால், யக்ஞோவை விஷ்ணுஹோ, யஜ்ஞம் என்றால் யாகம் என்றால் விஷ்ணுவுக்காக செய்யணும். செய்தால் அவன் கர்மனோ அந்யத்திர லோகோயம் கர்மபந்தனக, அந்த கர்மபந்தனத்திலிருந்து முக்தி அடைவான். சரி, மேலும் போக போக அது என்ன அந்த கர்மா, அது என்ன யக்ஞம் என்று கிருஷ்ணர் வந்து விலாவரே சொல்லுவார். யக்ஞம் என்றால் யாகங்கள். இந்த யாகங்கள் வந்து வேதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த யாகங்கள் செய்தால் மழை வரும், தானியங்கள் கிடைக்கும், மற்றும் நமக்கு தேவையான பல பொருட்கள் கிடைக்கும். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ, மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களும் உடல்களும் வாழ்கின்றன. ஒரு நாட்டுக்கு அன்னம் அவசியம், மழை அவசியம். யாகத்தால் மழையும், விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகிறது. விதிக்கப்பட்ட கடமைகள் எது? விதிக்கப்பட்ட கடமைகள் வேதத்தால், சாஸ்திரத்தால் மக்களுக்காக விதிக்கப்பட்ட கடமைகள் மூலமாக நாங்கள் யாகம் செய்தால் அந்த யாகத்தின் பலனாக மழை வரும், மழையின் பலனாக தானியங்கள் வரும். இதனால் நாட்டில் செல்வம் செழிப்பும் வரும். அப்புறம் கிருஷ்ணன் சொல்றாரு, விதிக்கப்பட்ட கடமைகள், நான் சொன்ன மாதிரி விதிக்கப்பட்ட கடமைகள் வேதங்களை அடிப்படையாக கொண்டவை. அப்புறம் சொல்ற கிருஷ்ணர், ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானு வர்த்தய தீஹய அகாயுர் இந்திரியாராமோ மோகம் பார்த்தச ஜீவதி. அர்த்தம், எனது அன்பு அர்ஜுனா, வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய யாக சக்கரத்தை இம்மனித வாழ்வில் கடைபிடிக்காதவன், யாகம் என்றால் வேதத்தில் கொடுக்கப்பட்டது, சரி, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணாட்டி, கலியுகத்தில் வந்து யாரும் யாகம் வேதங்கள் யாரும் நம்புறதே கிடையாது. கண்டிப்பாக யாகம் அதெல்லாம் இல்லவே இல்லை. அப்படி நாங்கள் அதை பின்பற்றாவிட்டால் என்ன ஆகும்? முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறான். புலன்களின் திருப்திக்காக மட்டும் வாழ்பவனின் வாழ்வு பலன் அற்றதாகும். ஸோ அவன் வந்து புலன் நோக்கு, அந்த கர்மா மட்டும் வேலைகள் மட்டும் செய்வான், புலன் இன்பத்துக்காக மட்டும் வாழ்வான். இதனால் அவன் செய்த நல்லது புண்ணியம் பாவம் எல்லாம் அதில் வந்து பந்தப்பட்டு பாவகரமான வாழ்க்கையை வந்து அப்படிப்பட்ட ஒரு ஜீவாத்மா வாழ்கிறான். அப்புறம் கிருஷ்ணர் சொல்றாரு, ஆனால் மனித பிறவியை தன்னுணர்விற்காக உபயோகித்து தன்னில் மகிழ்ந்து தன்னிலே திருப்தி கொண்டு தன்னில் பூர்ணமாக இருப்பவனுக்கு கடமைகள் ஏதுமில்லை. இது வந்து கடமையை தவறினவர், யாகம் மற்றும் யாகம் செய்யாதவன், அவரை பற்றி கிருஷ்ணன் சொல்றாரு. அந்த யாகத்தை நாங்கள் பின்பற்றினால் என்ன ஆகும்? தன்னில் மகிழ்ந்து தன்னிலே திருப்தி கொண்டு, அதாவது நாங்கள் வந்து வேத சாஸ்திர சொல்ல அந்த யாகத்தை நாங்கள் பின்பற்றினால் முக்தி கிடைக்கும். முக்தி கிடைச்சால் எல்லா விதமான பாவங்களிலிருந்து அந்த முக்தி கிடைக்கும், நிம்மதி வரும். தன்னிலை அறிந்து தன்னிலையை வந்து, அதாவது வேறு வெளியில் எதுவும் அவனுக்கு அந்த இன்பத்துக்காக, அந்த நிம்மதிக்காக, சந்தோஷத்துக்காக அந்த மனிதன் வந்து வெளியில இருந்து எதுவும் அவனுக்கு எதிர்பார்க்கறது அவசியம் இல்லை, திருப்தி அடைகிறான். இது ரொம்ப பெரிய விஷயம். உலகத்தில் யாருக்குமே திருப்தி கிடையாது. நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. உலகத்தில் பொதுமக்களுக்கு வந்து யாருக்குமே திருப்திங்கிற விஷயம் கிடையாது. 10,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 50,000 சம்பாதிக்கணும் ஆசை, 50,000 சம்பாதிக்கிறவனுக்கு 1 லட்சம் சம்பாதிக்கணும் ஆசை, 1 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு 1 கோடி சம்பாதிக்க ஆசை. சரி, சாப்பாட்டில் இல்லை, வீட்டில் நல்லா அருமையாக ரசம் சாம்பார் சோறு இருந்தாலும் அந்த நாக்கு வந்து திருப்தி அடையவே அடையாது. வெளியில் போய் ஹோட்டலில் வந்து ஏதோ ஒரு சாப்பாடு, நல்லதோ கெட்டதோ, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. இதெல்லாம் இந்த பேரே வாயில் வராது. அந்த மாதிரி ஒவ்வொரு புதுசாக ஐட்டம் வந்துருக்கு. அதெல்லாம் வந்து அத்தனை ஐட்டம் எதுக்கு வருது, அத்தனை கடைகளுக்கு எதுக்கு நாங்கள் பார்க்குறோம்? ஏன்னா இந்த நாக்கு வந்து திருப்தி அடையாது. அப்படிப்பட்ட அந்த நாக்கு, இந்த உடலில் எல்லா புலன்களும் வந்து திருப்தி அடையாது. திருப்திங்கிற விஷயம் யாருக்குமே கிடையாது. இதுவே பெரிய பிரச்சனை. ஆனால் நாங்கள் யாகம் செய்தால், பகவான் விஷ்ணுவை நாங்கள் வழிபட்டால் அப்படிப்பட்டவன் திருப்தியாக வாழ்கிறான். அதை பற்றி கிருஷ்ணன் இங்கே சொல்கிறார். அப்புறம் அப்படிப்பட்டவன் தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் எதுவுமே இல்லை. ஏற்கனவே அவன் திருப்தியாக இருக்கிறான். அப்போ எதுக்கு அவன் திருப்பி கடமைகளை பின்பற்ற வேண்டும்? இது வந்து 2 விதமாக சொல்லலாம் நாங்கள். பிரவருத்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம். பிரவருத்தி மார்க்கம் என்றால் உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம். புலன்களுக்கு கொஞ்சம் திருப்திப்படுத்தணும். உதாரணம் சொன்னேன், நாக்கை திருப்திப்படுத்தணும். இப்போ நான் நாக்கு திருப்திப்படுத்துறது பாவம்னு சொன்னால் நாக்குக்கு சாப்பாடாக போடாமல் இருக்க முடியுமா? சாப்பிடணும்.
நாக்கு வந்து ருசியான சாப்பாடு இல்லாமல் இருந்தால் இருக்க முடியாது மனுஷனால. அதனால என்ன சொல்லப்படுகிறது, அந்த சமைக்கப்பட்ட அந்த உணவை வந்து பகவானுக்காக நீங்கள் படைத்து பிரசாதமாக நீங்கள் உட்கொள்ளுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹையர் டேஸ்ட் போய் நல்லா சாப்பிடுங்க, பாவம் வராது. அது பிரவருத்தி மார்க்கம். அது உதாரணம் சொன்னேன்னா. அதே போல் சாஸ்திரத்தில் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, நீங்கள் உங்கள் புலன்களை வந்து திருப்திப்படுத்துங்கள் விதிக்கப்பட்ட கட்டளையின் கீழ், ரெகுலேஷனாக. இல்லை நான் வந்து எந்த ரெகுலேஷன் இல்லாமல் நான் வந்து கண்ணாப்பினா நினைத்தபடி இருக்கிறது அப்படி கிடையாது. விதிக்கப்பட்டதன் விதிமுறைகளின் கீழ் நாங்கள் எங்கள் புலன்களை நாங்கள் திருப்திப்படுத்துகிறோம். அப்படி திருப்திப்படுத்தி படிப்படியாக நாங்கள் அந்த தன்னிலை அறியும், அந்த செல்ஃப் ரிலைஸ்ட், நான் யார் என்ற அந்த 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 உன்னதமான அந்த அந்த பக்குவ நிலை அடைவது வரைக்கும் நாங்கள் இந்த பாதையை நாங்கள் பின்பற்றினால் அது பிரவருத்தி மார்க்கம். நிவர்த்தி மார்க்கம் என்றால் முதல்ல இருந்தே இல்லை, எல்லாமே என்னுடைய ஆசைகள், என்னுடைய புலன்களுக்கான ஆசைக்கான எந்த காரியம் நான் செய்ய மாட்டேன், எல்லாம் பகவானுக்காக. ஸோ இது வந்து பிரவருத்தி மார்க்கம் பற்றி இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்கிறார். பிரவருத்தி மார்க்கத்தில் பக்குவமான நிலை அடைந்தவனுக்கு வந்து எந்த கடமைகள் செய்ய தேவையில்லை. ஏன்னா அவனுக்கு புலன் ஆசையே கிடையாது. பகவானே திருப்தி செய்வதன் மூலமாக, எப்படின்னா ஒரு மரத்தில் வந்து நாங்கள் வேருக்கு தண்ணி ஊற்றணும்னா அந்த மரத்தில் இருக்க எல்லா பாகம், அந்த கிளை, இலை, மற்ற எல்லா விஷயத்துக்கு வந்து இந்த தண்ணி போய் எல்லாரும் திருப்தி ஆகுது. அந்த மரத்தில் அந்த வேருக்கு மட்டும் நாங்கள் தண்ணி ஊற்றினா போதும். அதே போல் பகவானை நாங்கள் திருப்திப்படுத்தினால் எல்லா எங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். எங்களுடைய ஒவ்வொரு ஆசையும் நாங்கள் நிறைவேற்ற அவசியம் கிடையாது, எல்லாமே திருப்தி ஆகிடும். யஸ்மின் துஷ்டா ஜகத் துஷ்டா. சரி, கிருஷ்ண மேலும் சொல்றாரு. உதாரணத்துக்கு அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அடைந்தவருக்கு உதாரணம் வந்து ஜனக மகாராஜரை கிருஷ்ணன் சொல்றாரு 3ஆம் அத்தியாயத்தில். ஜனகரை போன்ற மன்னர்களும் நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்ததன் மூலமாகவே பக்குவம் அடைந்தனர். பார்த்தோம் நாங்கள் அந்த கடமைகளை செய்து பக்குவ நிலை அடைந்தார்கள். ஆசைகள் எல்லாம் அந்த விதிக்கப்பட்ட முறையின் மூலமாக அவங்க ஆசை நிறைவேற்றி பகவானுக்கு சேவை செய்து, அவங்க சொந்த வெறுப்புக்கெல்லாம் அப்பாற்பட்ட அவங்க பகவானுக்கு சேவை செய்து பகவான் பக்தர்களாக ஆகிவிட்டார்கள், தூய பக்தர்கள் அவங்க. எனவே பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காகவே நீ உன்னுடைய கடமையை செய்தாக வேண்டும். ஸோ ஜனகர் உதாரணத்தை எது சொல்றாருன்னா, ஜனகரை போன்ற மன்னர்கள் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள். எனவே வேதங்கள் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செயலாற்ற வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு, அந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் வந்து அந்த அந்த பாதையை பின்தொடர்ந்து பக்குவம் அடையிறேன் அப்படின்னு அவசியம் வந்து ஜனகர் கிடையாது. ஏற்கனவே பக்குவம் அடைஞ்சிட்டார். பக்குவம் அடைந்த அவர் தூய மகா பாகவதர். இருப்பினும் பொதுமக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் பொருட்டு அவர்களுக்கு தங்களுக்கு கடமைகளை செய்தனர். இருந்தாலும் ஜனகர் யாகம் பலத்தார், வேள்வி எழுப்பினார், பல கர்மாக்களை செய்தார். எதற்காக? பொதுமக்களுக்காகவே. ஏனென்றால் பொதுமக்கள் வந்து அந்த நிலையை அடையலை. அவங்க இன்னும் ஆசைகள், அந்த பந்தங்கள் எல்லாம் உட்பட்டு கஷ்டத்தில் இருக்காங்க, சம்சாரத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சம்சாரத்தில் இருக்கும் மக்களை விடுவிப்பதற்காக ஒரு தலைவராக, ஒரு லீடராக, ஒரு உதாரணமாக ஜனக மகாராஜன் வாழ்ந்தார். ஜனகர் சீதையின் தந்தையும் பகவான் ஸ்ரீ ராமரின் மாமனராகவும் ஆவார். ஜனகர் யார்? சாதாரண ஆளா? இல்லை, ராமருக்கே மாமனார். அப்படிப்பட்ட ராமஹா, பகவான் ஸ்ரீ ராமருக்கு மாமனாராகும் தகுதி ஜனகர் பெற்றிருந்தார் என்றால் அவர் எப்பேற்பட்ட மகாபாகம் இருக்க வேண்டும். பகவானின் பெரும் பக்தர் என்பதால் அவர் திவ்யமான நிலையில் வீற்றிருந்தார். ஆனால் மிதிலையின் மன்னராக இருந்ததால் விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதன் எப்படி என்பதை தனது குடிமக்களுக்கு கற்றுத்தர வேண்டியிருந்தது. கிருஷ்ணன் மேலும் சொல்றாரு, யத் யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத் தத் ஏவேதரோ ஜனாஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. யத் யத் ஆச்சரதி, ஆச்சரதி என்றால் செயல், ஆச்சாரியா. ஆச்சரதி என்றால் ஒரு செயல். ஜனகர் போன்ற மன்னர்கள் வந்து அவர்கள் செயல்கள் மூலமாக மற்ற பொதுமக்களுக்கு வாங்கள் புத்தி சொன்னாங்க, உபதேசம் சொன்னாங்க. எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு உதாரணமாக அவங்கள் வாழ்ந்து காட்டினாங்க. ஜனகர் போன்ற மகாராஜாக்கள். தத்தத் ஏவேதரோ ஜனஹ, அவர் எப்படி செஞ்சாங்களோ, எத்யத் அந்த மகாராஜாக்கள் எப்படி இருந்தார்களோ தத்தத் அதே போல் பொதுமக்களும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். சயத் பிரமாணம் குருதே,
பிரமாணம் என்றால் உதாரணமாக. லோகஸ்தத் அனுவர்த்ததை, அவன் உதாரணமாக எப்படி இருந்தானோ லோகஸ்தத் அனுவர்த்தத்தை, அனுவர்த்தத்தை என்றால் பின்பற்றினார்கள், அணு என்றால் பின்பற்றுவது. அவன் எப்படி இருந்தானோ அதே போல் பிரஜைகள் கூட அந்த மன்னரை போல் பின்தொடர்ந்து வாழ்ந்தாங்க. இதனால்தான் ஒரு மகா பாகவதர் பக்தர், பகவானின் தூய பக்தர் மன்னனாக இருந்தால் குடிமக்களுக்கு அது சிறந்ததாக இல்லையா? நான் உதாரணம் பார்த்து, ஜனகர் போன்ற மன்னருக்கு உதாரணம் சொல்லி கிருஷ்ணனே சொல்றாரு. அவங்க பிரஜைகளுக்கு உதாரணமா இருக்கணும். உதாரணமா இருக்கிறவன்னா எப்படி இருக்கணும்? இப்போ பொதுமக்கள் யார் உதாரணம் எடுத்துக்கிறாங்க? இப்போ இருக்கிற தலைவர்கள், இப்போ இருக்கிற சினிமா ஹீரோக்கள், அவர்களை உதாரணமாக ரோல் மாடலாக எடுக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பலன்? ஹீரோ சிகரெட் பிடிச்சாருன்னா ரசிகர்களும் சிகரெட் பிடிப்பாங்க. ஹீரோ மது அருந்தினால் ரசிகர்களும் மருந்து அருந்துவாங்க. ஹீரோ ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்காரு, அந்த பொண்ணை துன்புறுத்தி காதலிச்சு என்னென்னோ பண்றாரு அவர். அதை மற்றும் அந்த ரசிகர்கள் பின்பற்றுவாங்க. இது நாட்டுக்கு நல்லதா கெட்டதா? ஆனால் அவர்கள் ரோல் மாடலாக இல்லை உதாரணமாக ஒரு மிக சிறந்த ஒரு மனிதனை பின்பற்றினால், மிக சிறந்த மனிதன் என்றால் அது பக்தனாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் ஒரு பக்தன், எவன் ஒருவன் பக்தனாக பகவானின் சேவகனாக ஆகிறானோ அவனிடம் எல்லா நல்ல குணங்களும் வந்துவிடும் பை டெஃபினிஷன். இப்போ நீ யாரும் கேட்க முடியாது, அது எப்படி நீங்கள் பகவான் பக்தர்கள் மட்டும்தானே சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் பார்ஷியாலிட்டி காட்டுறீங்க, ஏன் நீங்கள் ஒரு பக்கமாக பார்க்குறீங்க? அதில் உதாரணம் தான், சயின்டிஃபிக் தான். ஒருத்தர் எல்லா குணங்களும் அவர் பெற்றிருந்தால் அவர் பகவான் பக்தனாக மட்டும்தான் பெற்றிட முடியும். ஏன்னா பகவானின் பக்தர்கள் தான் அவங்க எப்பவும் தன்னை போய் நினைச்சிக்க மாட்டாங்க. முதல் அந்த அந்த அகங்காரம், அந்த ஈகோ இருக்கவே இருக்காது. பக்தர்கள் தன்னை பற்றி நினைக்கவே மாட்டாங்க, அடுத்தவங்க பற்றி நினைச்சுப்பாங்க. பரதுக்க துக்கி, அடுத்தவர் துக்கத்தில் இவங்களுக்கு துக்கம் வரும். அவ்வளோ கருணையானவர்கள் பக்தர்கள். ஏனென்றால் அந்த அந்த பகவானுடைய அந்த பக்தி, அந்த ஞானத்தை பெற்றவர்கள் அந்த ஞானத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து கூறி அவங்களும் அந்த இன்பத்தை பெற்று அந்த நல்ல வாழ்க்கை முறையை பெற வேண்டும் என்றாங்க ஆசைப்படுவாங்க பக்தர்கள். ஸோ அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட ஒரு பக்தர் தான் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மிகச்சிறந்த மன்னனாக ஆக முடியும். இன்னும் மேலும் விலாவரியாக நாங்கள் சில உதாரணம் எடுத்து பார்ப்போம். நாங்கள் சாஸ்திரத்தில் இந்த மாதிரி பல மன்னர்கள் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. பரீட்சித் மகாராஜ் ஒரு உன்னத உதாரணம். அதே போல் பாகவதத்தில் இன்னொரு உதாரணம் இருக்குது. 5ஆம் அத்தியாயத்தில், 5ஆம் காண்டத்தில் நாங்கள் வெகு சீக்கிரம் நான் பார்த்துலாம் அந்த உதாரணத்தை. அவர் எப்படி இருந்தார், அந்த மன்னனின் நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சு. மன்னர் கயன், இந்த கயன் யார் சொல்லுங்க? பிரியவர்த்த வம்சத்தில் வர்றார் அவர். ஸோ அந்த 5ஆம் காண்டத்தில் பிரியவர்த்தனை வம்சம் சொல்லும்போது இந்த கயன் என்ற மன்னன் பற்றி விழாவரே இருந்தது. மன்னர் கயன் தனது குடிமக்களுக்கு முழு பாதுகாப்பும் உத்தரவாதம் அளித்திருந்தார். அதனால் அவர்களது சொந்த சொத்துக்களுக்கு தீய சக்திகளினால் எந்த விதமான இடையூறும் ஏற்படவில்லை. குடிமக்களுக்கு தேவையான போதிய உணவு இருக்கிறதா என்று அவர் பார்த்து கொண்டார். சில சமயம் குடிமக்களை திருப்திப்படுவதற்காக அவர் வெகுமதிகள் அளிப்பார். சில சமயம் அவர் குடிமக்களை அழைத்த கூட்டங்கள் போட்டு அவர்களிடம் இனிமையாக பேசுவார். அவர் அவர்களுக்கு முதல் தர குடிமக்களாக எவ்வாறு வருவது என்று உபதேசிப்பார். இவையெல்லாம் மன்னர் கயனின் ராஜநீதியின் தன்மைகளாகும். இவை அவர் வேள்விகள் செய்தார். முழுமுதற் கடவுளின் மாசற்ற தூய பக்தனாக விளங்கினார். அவர் மகாபுருஷர் என்று அழைக்கப்பட்டார். காரணம், அவர் மன்னராக இருந்த குடிமக்களுக்கு அனைத்து வசதிகளையும் அளித்தார். இல்லறத்தானாக இருந்து தனது கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றினார். அப்புறம் அதன் பின் புராணங்களில் உள்ள சரித்திரங்களை நன்கு கற்றவர்கள் பின்வரும் பாடல்களினால் மன்னர் கயனின் புகழை பாடுகின்றனர். மிக முக்கியமாக இதெல்லாம் கயனுடைய உன்னத குணங்கள் நாங்கள் பார்த்தோம். அந்த கயன் என்ற மன்னன் எப்படி வாழ்ந்தார்? மாமன்னர் கயன் எல்லா விதமான வேள்வி சடங்குகளையும் தவறாது செய்பவர் ஆவார். முக்கியமாக சொல்லுது, கயம் நிருபக கப் பிரத்யாதி கர்மபிர் யஜ்வாபிமானி. அவர் யஜ்வாபிமானியாக இருந்தார். யஜ்வாபிமானி என்றால் நிறைய யாகம் செய்தார். அவர் பகுலித் தர்மகோப்தா.
பகுலித் தர்மகோப்தா என்றால், தர்மகோப்தா என்றால் தர்மத்தை காப்பவராக இருந்தால், எல்லாரும் தர்மத்தை பின்பற்றுவாக அவர் இருந்தார். ஸோ மாமன்னர் கயன் எல்லா விதமான வேள்வி சடங்குகளையும் தவறாது செய்பவராவார். வேத இலக்கியங்களை கற்பதில் அவர் தேர்ந்தவராக சிறந்த புத்திமானாகவும் விளங்கினார். சமய அறநெறிகளை பாதுகாப்பவராகவும் அனைத்து வளங்களும் நிரம்பியவராகவும் இருந்தார். நேர்மையாளர்களின் தலைவராகவும் பக்தர்களின் தொண்டனாகவும் விளங்கினார். முழுமுதற் கடவுளின் அம்ச அவதாரத்திற்கான அனைத்து தகுதியிலும் உடையவராக இருந்தார். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், மகாராஜா அந்த எழுப்பின அந்த வேள்வியில் வந்து மகாராஜா கயனின் வேள்வியில் சோமரசம் என்னும் மதுபானம் அதிக அளவில் வழங்கப்படும். முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுவும், அதாவது யக்ஞ புருஷரான பகவான் விஷ்ணுதான் யக்ஞ புருஷர். யாகத்துக்கான அந்த யாகத்தை யாரை நோக்கி யாகம் எழுப்புறோம், நாங்கள் பகவான் நோக்கி எழுப்புறோம். அப்படி கிருஷ்ணன் சொல்லியிருந்தார், நாங்கள் பார்த்தோம். நாங்கள் முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுவும் அங்கு வந்து அவ்வேள்வி சாலையில் தூய்மையுடனும் உறுதியான பக்தியுடனும் அர்ப்பணிக்கப்படும் அனைத்து வேள்விகளையும் ஏற்றுக்கொண்டார். பகவான் சாட்சாத் பகவான் அவராக வந்திருந்தார் வேள்வி சாலைக்கு, யாகசாலைக்கு வந்து கயன் வந்து அவர் செய்த கைங்கரியத்தினால வந்து செய்த சேவையினால் பகவான் மேய்ச்சி அவராக வந்திருந்தார். அவர் அந்த வேள்வி சாலைக்கு வந்து என்ன சொன்னார்? அடுத்த பாகவத சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, முழுமுதற் கடவுள் ஒரு மனிதனின் செயலில் இனிமையுறும் பொழுது பிரம்மதேவன் தொடங்கி அனைத்து தேவர்களும் மனிதர்களும் விலங்குகளும் பறவைகளும் தும்பிகளும் கொடிகளும் மரங்களும் புற்களும் போன்ற உயிர்வாழிகள் அனைத்தும் இனிமை உறுகின்றன. என்ன அர்த்தம்? யஸ்மின் துஷ்டா ஜெகத் துஷ்டா. பகவானை திருப்திப்படுத்தினால் ஜெகத்தில் இருக்க எல்லா உயிர்வாழிகளும் திருப்தி அடைகின்றனர். முழுமுதற் கடவுளே அனைவரின் பரமாத்மாவாக விளங்குகின்றார். ஒவ்வொரு உயிர்வாழிலும் அந்த இருதயத்தில் பரமாத்மாவாக பகவான் வாழ்கிறார். இயற்கையாகவே அவர் முற்றிலும் இனிமையுடையவராவார். இருந்தும் பகவானுக்கு வந்து இந்த வேள்வியில் வந்து போய் நான் கொடுக்குற பொங்கலை சாப்பிடணும் அவசியம் கிடையாது. அவராகவே ஆத்மாராமக, அவருக்கு எப்பவும் திருப்தி. நம்மள மாதிரி அவர் திருப்தி அடைவதற்காக ஆசைப்பட்டு நான் சாப்பிடணும், நாக்கோட ருசிக்காக நான் அதை திருப்திப்படுத்துறதுக்காக நான் ஏதோ உண்ணுக்கிட்டே இருக்கணும், அப்படி கிடையாது. அவர் ஏற்கனவே திருப்தி அடைந்தவர். அவர் இருந்தும் அவர் மகாராஜா கயனின் வேள்வி சாலைக்கு வந்து நான் முற்றிலும் இனிமை அடைகிறேன் என்று கூறினார். நான் திருப்தி அடைகிறேன், நான் சந்தோஷமா இருக்கேன். பகவானை வந்து சொன்ன எப்படிப்பட்ட மன்னராக இருக்கு கயன் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மன்னர் தான் கயன். சரி, கயன் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் சொல்கிற கயன் வந்து சத்தியுகத்திலையோ திரேதாயுகத்தில் வாழ்ந்தார். நீங்கள் சும்மா கதை விடுறீங்க. அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் விட்டுருங்க. சரி, இந்த காலத்தில் நாங்கள் இப்பொழுது ஒரு மன்னர் எப்படி வாழ வேண்டும் நான் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் ஆதி காலத்தில் பாகவத புராணத்தில் உதாரணம் பார்த்தோம். நாங்கள் கலியுகத்தில் அப்படிப்பட்ட மன்னன் வாழ்ந்தாங்களா? 400 வருஷத்துக்கு முன்னாடி, சுமார் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷம் அந்த நவதீப் மண்டல் பரிக்கிரமைக்கு யாரும் போயிருந்தீங்க? யாராவது போயிருந்தீங்களா? இங்கிருந்து போகலை. நவதீப் மண்டல் யாரும் போனதில்லை. சரி, சுமார் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி, 400-500 வருஷத்துக்கு முன்னாடி 16ஆம் நூற்றாண்டில் வந்து பெங்காலை வந்து ஒரு ராஜவம்சம் வந்து ஆண்டு வந்துச்சு. அந்த ராஜவம்சத்தின் பேர் வந்து மல்ல வம்சம். அந்த ஊருக்கு மல்ல பூமின்னு பேர். அவங்களோட வந்து அது பெங்கால் வந்து புர்துவான், மேதினிப்பூர், முர்ஷிதாபாத் அந்த ஏரியாவில் வந்து இந்தியா அந்த இடத்துல வந்து அந்த மல்ல ராஜ்யம் வந்து அக்காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் வந்து மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். அம்மன்னர்கள் எப்படிப்பட்டவங்க நாங்கள் பார்க்கலாம். அதிலும் ஒரு முக்கியமாக ஒரு மன்னரை பற்றி நாங்கள் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானவர் அவர். சைத்தன்ய மகாபிரபுவோட தொடர்புடையவர் அவர். ஆனால் அவர் மன்னன். ஒரு பெரிய நாட்டை ஆண்டு வந்து மன்னர். யாராவது சொல்ல முடியுமா? யாருன்னு கெஸ் பண்ண முடியுமா? யாருக்காவது? யார் அந்த மன்னர் அப்படின்னு? சரி, இந்த மல்ல தேசத்தின் தலைநகரமாக அந்த ஊருக்கு வந்து அவங்க விஷ்ணுபூர்னு பேர் வச்சாங்க. விஷ்ணுபூர், அந்த தலைநகரம் விஷ்ணுபூர். உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவோட தலைநகரம் என்ன யாரை கேட்டாங்க? டெல்லின்னு சொல்கிறாங்க. விஷ்ணுபூர் சொன்ன எப்படி இருக்கும்? பகவான் பேரே வந்து கேபிட்டல் தலைநகரத்தில் இருக்குது. யாராவது அந்த ஊருக்கு போகிறவங்க வர்றவங்க, ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறவங்க, ஃப்ளைட் புக் பண்ணுறவங்க எல்லாமே வந்து விஷ்ணுபூர் தான் பார்க்கணும். பகவான் நாமத்தை வந்து அங்கே அவர் பேர் அந்த நாங்கள் உதாரணம் சென்னை போகிறோன்னா
டிக்கெட்டில் சென்னைக்கு போகிறேன், சென்னையிலேருந்து வர்றேன், சென்னைக்கு போக போகிறேன், சென்னையில் என் சொந்தக்காரன் இருக்கானுங்க. சென்னைன்னு சொல்கிறது பதிலாக விஷ்ணுபூர்னு சொல்லுவோம் நாங்கள். அங்கேயே பாருங்கள், பகவான் நாம வந்து அங்கேயே சங்கீதம் ஆரம்பிச்சிருச்சு. நான் கதையின்னு ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே நாம சங்கீதம் ஆரம்பிச்சிச்சு. அப்படிப்பட்ட மன்னர்கள் வாழ்ந்த ஊர் அது. அந்த மல்ல தேசத்தில் வந்து 49வது மல்ல அந்த ராஜ்யத்தின் ராஜாவாக பீர் என்று அந்த ஒரு ராஜா ஆண்டு வந்தார், 49வது மன்னனாக. அப்பொழுது நான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து நான் சுருக்கமாக நான் போகிறேன்னா, சீக்கிரம் நான் போகிறேன். அவருடைய தரிமல்லன் என்ற அந்த ராஜாவின் மகனாக பீர் பிறந்தார். அந்த பீர் இளைஞனாக இருக்கும்போது தரிமல்லா ஆண்டு வந்த நேரத்தில் வந்து பட்டான்கள் என்ற அந்த முஸ்லீம் நாட்டவர்கள், அவங்க வந்து பெங்கால், ஒரிசாலாம் ஆண்டு வந்தாங்க. பட்டான்கள், முகலாயர் கிடையாது. முகலாயர்களை பற்றி பேசல, பட்டான்கள் பற்றி. சைத்தன்ய சரிதாமிரத்தில் பட்டான்கள் பற்றி இருக்குது. பட்டான் வைஷ்ணவன் கூட இருக்காங்க. அந்த பட்டான்களை கூட சைத்தன்ய மகாபிரபு வைஷ்ணவர் ஆக்கினார். ஸோ அப்படி பட்டான்கள் வந்து இந்த மல்ல தேசத்துக்கு மேலே அவங்க படையெடுத்தாங்க. அப்புறம் வந்து அவங்க ரொம்ப உக்கிரமாக வந்து போர் புரிந்தாங்க. அப்போ தரிமல்லா தன் மகன் பீர் அனுப்பி, பீர் வந்து மிகப்பெரிய ஒரு வீரன். அவர் போரிட்டு அந்த பட்டான்கள் எல்லாம் வந்து தோற்கடிச்சார். அவர் எப்படி, நான் ஒரு இடத்தோட பேர் வந்து முண்ட மாலார் காட், அந்த இடத்தோட பேர். அவர் தோற்கடிச்ச இடம் என்ன அர்த்தம்னா, முண்ட மாலா என்றால், முண்டம் என்றால் தலை இல்லாமல், தலை வெட்டப்பட்ட தலை, மாலா, வெட்ட தலையெல்லாம் அவர் மாலை அணிஞ்சாராம். அப்படிப்பட்ட ஒரு வீரன். அந்த இடம் இன்னும் இருக்குது. அந்த பட்டானுடைய ராஜாவான தாவூத் கானை வந்து பீர் சிறையெடுக்கிறார். சிறை எடுத்தாலும் அவர் இந்த மன்னரை வந்து விடுவிக்கிறார், கொல்லலை. ஸோ பீர் அந்த வகையில் ஒரு ஒரங்கசீப் அவங்கள மாதிரி ஒரு பைத்தியக்கார மன்னன் கிடையாது. கொஞ்சம் புத்திசாலித்தனம் உள்ள கருணையான ஒரு மன்னன். இதனாலே வந்து அவருக்கு பீர் என்றால் வீரம், அந்த பீர் என்ற அந்த 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 டைட்டில் அவருக்கு வருது, அந்த பேரில். சில வருஷத்துக்கு அப்புறம் அந்த பட்டான் மன்னோட அடுத்த இன்னொரு மன்னன் வந்து பட்டான் தாவூத் கான் இறந்த பிறகு, அந்த மன்னன் இறந்த பிறகு இன்னொரு மன்னன் வந்து திருப்பி அவங்க படையெடுக்கிறாங்க. யாருமே படையெடுக்கிறாங்க? அவங்க முகலாயர் வந்து மேலே படையெடுக்கிறாங்க, பட்டான்கள். ஸோ முகலாயர் கூட வந்து இந்த மல்ல தேசத்து, அதாவது பீர் ராஜ்யம் வந்து ஒன்று சேர்றாங்க. அப்பொழுது முகலாயருடைய அந்த அக்பருடைய காலம் நான் சொல்கிறது, அந்த காலம் கேட்டால் அக்பர் இருந்த காலம். அக்பருடைய காலத்தில் தான் இந்த பீர் வந்து மல்ல தேசத்தை ஆழ்ந்து வந்தார். அக்பர் வந்து முகலாய தேச அக்பர், பட்டான்கள் இருந்தாங்க. அக்பருடைய தேசத்தில் வந்து ஜகத் சிங் மற்றும் மான் சிங் 2 பேர் இருந்தாங்க. நவரத்னங்கள் சொல்லுவாங்க. அவருடைய சப்போர்ட்டிங் ராஜாக்கள் இருந்தாங்க. இவங்க 2 பேர் வந்து இந்த பட்டான்கள் கைப்பற்றுறாங்க. இந்த பீர் தான் அந்த 2 ராஜாக்களையும், மான்சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. விருந்தாவனத்தில் ரூப கோஸ்வாமி கோவிந்த கோயிலை கட்டி கொடுத்தது மான்சிங் நினைக்கிறேன். ஸோ அவங்களும் பெரிய மன்னர்கள், பக்தர்கள் தான். அவங்க 2 பேரும் காப்பாற்றி அந்த முகலாயர்களை கூட சேர்ந்து திருப்பி பட்டான்களை வந்து அவர் தோற்கடித்தார். இப்படிப்பட்ட பல வீர தீர செயல்களுக்கான பெயர் போனவர் தான் பீர். சரி, ஒரு பக்கம் மல்ல தேசத்தில் பீர் ஆண்டு வந்தார், பட்டான்களை அழிச்சார், முகலாயர் கூட அவர் சேர்ந்து. அக்பரே அவர் சந்தோஷப்பட்டார் அவரை பார்த்து. அந்த பட்டான்களுடைய இன்னொரு அரசனான கொட்லூன் கான் நினைக்கிறேன், கொட்லூன் கான், அந்த கொட்லூன் கானை கொன்று, அதாவது படையெடுத்து வந்த கொட்லூன் கானை கொன்று பட்டான்கள் அரசை தோற்கடிச்சு அவர் பெரிய மன்னனாக பெங்காலில் வந்து அவர் வாழ்ந்து வந்தார். அந்த நேரத்தில் வந்து விருந்தாவனத்தில் என்ன நடந்தது? விருந்தாவனத்தில் ஜீவ கோஸ்வாமி தனது சிஷ்யர்களான 3 பேர், யாராவது சொல்லுங்க பாருங்க பாப்போம். யாரு? ஸ்ரீனிவாச ஆச்சாரியன், அப்புறம் நரோத்தமதாஸ் தாக்கூர், ஷியாமானந்த் பண்டிட். இந்த 3 பேருக்கு அவர் ஒரு சீக்ரெட் மிஷன், ஒரு ரகசிய ஒரு என்ன சொல்கிறது, கட்டளை கொடுக்குறாரு. என்ன அந்த கட்டளைன்னா, சைத்தன்ய மகாபிரபுடைய ஆசை என்னவென்றால், இந்த கோஸ்வாமிகள் எழுதிய இந்த புத்தகங்கள் வந்து விருந்தாவனத்தில் மட்டும் இல்லாமல் வங்கதேசத்துக்கும், பெங்கால் தேசத்துக்கும் அந்த 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 புத்தகங்கள் வந்து கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று அவருடைய ஆசை இருந்துச்சு. இந்த ஆசை அறிந்த ஜீவ கோஸ்வாமி வந்து
அதாவது இந்த பிருந்தாவனத்தில் இருந்த அந்த புத்தகம் எந்த புக் சொல்லுங்கள், ஒரு கோஸ்வாமி எழுதின புக்ஸ், பக்தி ரசாமிரத சிந்து, விதக்த மாதவ, லலித மாதவ, சைத்தன்ய சரிதாமிருதம் போன்ற இந்த புத்தகங்கள் சமஸ்கிருதத்தில் எழுதின புக்ஸ். அந்த புத்தகங்கள் வந்து பெங்காலி மொழிக்கு மொழிபெயர்த்து இதெல்லாம் வந்து பெங்கால் நாட்டில் வந்து இது வந்து பரப்ப வேண்டும் என்று ஜீவ கோஸ்வாமி ஆசைப்பட்டார். அந்த கட்டளை வந்து இந்த 3 பேர் கூட கொடுத்தாரு. 3 பேர் என்ன செஞ்சாங்க, பெரிய பெட்டிகள் நிறைய இந்த புத்தகங்கள் நிரப்பி ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி, ஸோ ஜீவ கோஸ்வாமி கொஞ்சம் பணமும் கூட துணைக்காக சில ஆற்றல் அனுப்பியிருந்தார். எல்லாம் வந்து பிருந்தாவனத்திலிருந்து பெங்கால் தேசத்தை நோக்கி ஜார்க்கண்ட் மூலமாக வந்துட்டு இருந்தாங்க. கடும் கஷ்டத்தில் வந்தாலும் கூட மனசில் சந்தோஷம் பக்தர்கள். ஏன்னா கோஸ்வாமி புத்தகங்கள், பக்தி ரசாமிரத சிந்து, பிரபுபாதர் எழுதியிருக்கார் நெக்டர் ஆஃப் டிவோஷன், விதக்த மாதவா, லலித மாதவா, உபதேசாமிருதா போன்ற அருமையான புத்தகங்கள். அதாவது இந்த வேத கிருஷ்ண பக்தியோடைய அந்த உன்னதமான அந்த சாரத்தை வந்து கொண்டு செல்லக்கூடிய இந்த புத்தகங்கள் வந்து எல்லாம் வந்து இந்த புத்தகங்கள்லாம் அந்த பெட்டியில் வச்சு இந்த 3 பக்தர்களை வந்து பெங்கால் நோக்க போயிட்டு இருந்தாங்க. அப்பொழுது அவங்க பெங்கால் இருக்கிற அந்த விஷ்ணுபூர் இடத்துக்கு வர்றாங்க. அவங்க பெங்கால் என்னது எல்லையை சேர்ந்த அந்த விஷ்ணுபூர் ஊருக்கு வர்றாங்க. அங்கே அந்த இடத்துல அப்போ அந்த இடத்துல ஆண்டு வந்த மன்னர் வந்து பீர்ஹம்பீர். நாங்கள் முதல்ல பார்த்தோம் பீர்ஹம்பீர். ஸோ பீர்ஹம்பீருடைய அரசவையில் ஒரு ஜோசியக்காரர் இருந்தார், ஒரு ஜோசியம் சொல்கிறவர். அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து பிருந்தாவனத்தில் வந்து ஒரு புதையல், எண்ணில் அடங்காத ஒரு புதையலை வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த புதையல் நீங்கள் வந்து ஒரு மாட்டு வண்டி வந்துட்டு இருக்குது, மன்னனே இந்த புதையல் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகிக்கலாம், நீங்கள் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு பீர்ஹம்பீருக்கு வந்து இந்த யார் ஜோசிக்காரன் சொல்கிறார். பீர்ஹம்பீர் பார்த்தாரு, நாங்கள் யுத்தம் எத்தனையோ படையெடுப்பு நடந்து நாட்டில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, இந்த புதையல் இருந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், நாட்டை கட்டியெடுப்பது இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு பீர்ஹம்பீர் யோசித்தார். உடனே தன்னுடைய ஆட்களை அனுப்பி, காவல்கார அனுப்பி போய் இந்த மாதிரி ஒரு மாட்டு வண்டியில் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு 3 சில பேர் வர்றாங்க, அந்த பெட்டியில் வந்து ஒரு புதையல் இருக்குது, நீங்கள் அவங்க யாரையும் கொல்லக்கூடாது, ஒரு சொட்டு ரத்தம் விடாமல் அந்த புதையல் மட்டும் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு பீர்ஹம்பீர் சொல்கிறாரு. பாருங்கள், பீர்ஹம்பீர் வந்து புதையல் ஆசையினால், ஆனால் அவர் வந்து யாரையும் துன்புறுத்த சொல்லலை, இருந்தாலும் அந்த புதையல் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த ஆசையினால் வந்து அந்த காவல்காரரை அங்கே அனுப்புகிறாங்க. அந்த காவல்காரர் வந்து அங்கே போய் அவர் சொன்ன மாதிரியே அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்தாங்க. பெட்டியை தூக்கிட்டு வந்து பீர்ஹம்பீர் திறந்து பார்க்குறாரு, பெட்டி முழுக்க புத்தகம். அப்படியே குழப்பமாயிடுச்சு. புதையல் சொன்னார், நான் தங்கம் வெள்ளி இப்படி பார்த்தான்னா எங்கள் புத்தகமாகவே இருக்குது. சரி, ஏதோ புத்தகங்கள் இருக்குது, அது தெரியல என்ன புத்தகம்னு, புரியல. எடுத்து வச்சார், ஸ்டோர் ரூம் வச்சிட்டார் அவர். அப்படிப்பட்ட அந்த புத்தகங்கள் வந்து நம்முடைய கௌடிய வைஷ்ணவ சைத்தன்ய சம்பிரதாயத்துடைய தூண்கள். சம்பிரதாயத்துடைய எல்லா அந்த ஞானமும் அந்த விதிமுறைகள், பக்தி பற்றி, கிருஷ்ண பக்தி பற்றி அந்த வேதங்கள் எல்லாம் படித்து கோஸ்வாமிகள் எழுதின அந்த புத்தகங்கள். அது எப்படிப்பட்ட அது ஒரு விஷயம். அது எல்லா சாஸ்திரத்திலையும் வேதை சர்வை ரகமே வேதியா, கிருஷ்ணரை போற்றிருக்கு. எல்லா சாஸ்திரமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போற்றுகிறது. அப்படிப்பட்ட சாஸ்திரங்களை படித்து இந்த ஆச்சாரியர்கள் வந்து பக்தி ரசாமிரத சிந்து, உஜ்வல் நீலாமணி, ஹரிபக்தி விலாஸ், ஷட் சந்தர்பா போன்ற இந்த புத்தகங்களை வந்து எடுத்து அந்த புத்தகங்களை வந்து இந்த 3 பக்தர் கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட புத்தகங்கள் அந்த நேரத்தில் பீர்ஹம்பீருக்கு தெரியலை இது என்னென்னு, அந்த முக்கியத்துவம். அப்புறம் 3 பக்தர்கள் பார்த்தாங்க, உங்களுடைய உண்மையான புதையல் காணோம், புத்தகங்களை காணோம். ஸோ ஸ்ரீனிவாச்சாரியர் என்ன சொன்னார், அவர் சொன்னார், முதல்ல செய்தி அனுப்பினார் ஜெய கோஸ்வாமிக்கு, இதுமாதிரி புத்தகங்களாக காணப்படுச்சு. பிருந்தாவனத்தில் கோஸ்வாமிகள்லாம் அப்படியே மனதொடர்ந்து போயிட்டாங்க. அவங்க என்னடா ஆயிடுச்சு, நாங்கள் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு ஒரு சேவை செய்யலான்னு இந்த புத்தகங்கள்லாம் நாங்கள் எழுதி பெங்காலி மொழியில் மொழிபெயர்த்து நாங்கள் அப்படியே அதை அங்கே காண பிரிண்டிங்கெல்லாம் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நினச்சி பாருங்கள், அவங்க கையால் எழுதி அதோடைய பிரதிகளை வந்து பெங்காலியில் மொழி மாற்றி, பிரிண்டிங்கெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். இப்போ நாங்கள் ஜெராக்ஸ் எல்லாம் கிடையாது, இப்போ நாங்கள் வந்து கம்ப்யூட்டரில் பட்டன் தட்டினா பிரிண்ட் அவுட் வந்துடும், அதெல்லாம் கிடையாது. கையால் எழுதி
அந்த பக்தி ரசத்தினால, அந்த பக்தியுடைய அந்த பரவசத்தினால ஆழ்ந்து ஆழ்வார்களைப் போல் மனசு நிறைய கிருஷ்ணரை வைத்து அந்த பக்தியை வந்து எழுதின புத்தகங்கள் வந்து காணாமல் போயிடுச்சு. கேட்ட உடனே அந்த கோஸ்வாமிகள் அப்படியே மனம் உடஞ்சு போயிட்டாங்க. எல்லாரும் பகவானை பிரார்த்திச்சாங்க, பகவான் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு. ஸ்ரீனிவாச்சாரியாருக்கு ஒன்றுமே புரியலை. இந்த குரு வந்து கட்டளையாக அந்த புத்தகம் கொடுத்துருக்காரு, என்னால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு வந்து ஸ்ரீனிவாச்சாரியர் வந்து அவருக்கு அப்படியே கண் கலங்கிடுச்சு. அவர் வந்து அப்படியே மனசில் வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு பிரார்த்திச்சார், அவர் காப்பாற்று அப்படின்னு தான் காப்பாற்றணும், பகவான் இதான் காப்பாற்றணும். ஒரு நாள் என்ன சொன்னார் ஸ்ரீனிவாசாச்சாரியர், என்ன சொன்னார், நரத்மதாஸ் தாக்கூரும் ஷியாமானந்த் பண்டிட் நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிடுங்க. ஷியாமானந்த் பண்டிட் வந்து ஒரிசாவில் வந்து எந்த ஊர் அது ஞாபகம் இல்லை எனக்கு, ரசிகானந்த் பண்டிட்டில் வாழ்ந்த ஊர். ரசிகானந்த் பண்டிட் வந்து ரெமுனா. ரசிகானந்த் பண்டிட் வந்து ஷியாமானந்த் பண்டிட்டோட சிஷ்யர். நரத்மதாஸ் தாக்கூர் ஊர் வந்து கேத்தூரி கிராமம், நீங்கள் கேள்விப்பட்டீங்க, கேத்தூரி கிராமம். நரத்மதாஸ் தாக்கூர் நீ கேத்தூரி கிராமத்துக்கு போ, ஷியாமானந்த் பண்டிட் நீ ரெமுனாக்கு போ, நீ அங்கே இருந்திருக்கேன், இந்த புத்தகத்தை நான் பார்த்துக்கிறேன். ஸ்ரீனிவாசாச்சாரி அந்த விஷ்ணு போல் இருந்துட்டார். விஷ்ணு போல் இருந்து ஒரு வெளி உலகத்துக்கு ஒரு பைத்தியக்காரன் போல ஒரு ஒரு கோமணத்தை கட்டி வேட்டியை கட்டி அவர் போயிட்டே இருந்தார். அவர் கிடைக்கிற இடத்துல தூங்கிட்டு கிடைக்கிற சாப்பிட்டு அவர் போயிட்டு இருந்தார். அவர் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு மரத்தின் கீழ் ஓய்வு எடுத்துருந்தார். அப்போ ஒரு கிருஷ்ண வல்லபா என்ற ஒரு பையன் வந்தான். அந்த பையன் வந்து ஆச்சாரியர்கிட்ட சிக்ஷை பெற்று தீட்சை வாங்கி அவர் வந்து கேட்டார், நீங்கள் எனக்கு சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுங்க, வேதங்கள் சாஸ்திரங்கள் எனக்கு அந்த கிருஷ்ண பத்தியை சொல்லிக் கொடுங்க. அவர் தீட்சை வாங்கினார் அவர்கிட்ட. அதே போல் ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் வந்து அந்த பையனுக்கு வந்து சாஸ்திரங்கள் ஞானத்தை வந்து அவர் எடுத்து கூறினார். அந்த பையன் மூலமாக ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் என்ன தெரிஞ்சுன்னா, இந்த ஊரில் இருக்கிற அந்த அரசவையில் பீர்ஹாம்பீர் அரசன் ஆளும் இந்த மன்னருடைய அரசவையில் வந்து பாகவத் கதை நடக்குதுன்னு அவர் கேள்விப்பட்டார். சரி, இந்த பையனும் அந்த ஸ்ரீனிவாசாச்சாரியரும் பாகவத் கதா கேட்கலான்னு அடுத்த நாள் போனாங்க. அவங்க ஸ்ரீனிவாசாச்சாரியர் போய் அந்த இடத்துல உட்காந்து கதா கேட்டுட்டு இருந்தார். அந்த கதாவை சொல்லிட்டு இருந்த அந்த ஊருடைய என்ன சொல் ராஜகுருவோ இந்த குரு வந்து அந்த கதா சொல்லி அந்த ஊருடைய குரு வந்து கதா சொல்லிட்டு இருந்தார். அந்த பையனும் ஸ்ரீனிவாசாச்சாரியும் அந்த அரசவைக்கு போய் கதா கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ராஜகுரு சொன்ன தவறான அந்த பாகவத் கதா, தவறான அந்த விளக்கங்கள் கேட்டு ஸ்ரீனிவாசாச்சாரியருக்கு வந்து கோபம் தாங்க முடியல, கோபம் அடக்க முடியல அவரால். அவர் எந்திரிச்ச உடனே வந்து அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். ராஜகுரு வந்து அவர் கோபம் வந்துருச்சு, யாருன்னு என்ன கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியுமான்னு கேட்டார். அப்போ ஸ்ரீனிவாசாச்சாரியர் வந்து அந்த விளக்கங்களை தெளிவாக சரியான அந்த அர்த்தத்துடன் பாகவத் அர்த்தத்துடன் அவர் வந்து எடுத்து கூறினார். இது கேட்ட உடனே அந்த அரசவே வந்து அமைதியாயிடுச்சு. அந்த அந்த குரு கூட அவர் சரணடைஞ்சார். அவர் ஆச்சாரியர்கிட்ட நான் உங்கள் கிருஷ்ணாரன் எனக்கு ரொம்ப தெரியலன்னு சொன்னால் சரி அப்படின்னா அவர் சரணடைஞ்சார். அவர் அப்போ அந்த இடத்துல இருந்தவர் யார்? ராஜா பீர்ஹம்பீர். பீர்ஹம்பீர் அந்த விஷயத்தை கேட்டு அவரும் வந்து ஆச்சரியமானார். அவர் இப்படிப்பட்ட ஒரு மகான் வந்து எங்கள் ராஜ்யத்தை வந்திருக்கிறாரு. அவர் சொன்னார், நீங்கள் எங்களுடைய அதிதி, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, எங்கள் வீட்டில் இந்த எங்கள் அரசவையில் நீங்கள் தங்கணும், இந்த மாளிகையில் தங்கிறீங்கன்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார். ஸ்ரீனிவாசாச்சாரியரும் தங்கினார். ஆனால் ஸ்ரீனிவாசாச்சாரியர் மனசோ எங்கே இருந்துச்சு? புத்தகங்கள் காணாமல் போச்சு. எங்கே போச்சுன்னு அவர் நினச்சிட்டே இருந்தார். அவர் அப்புறம் ஒரு நாள் காலையில் வந்து அவர் சில அந்த புத்தகங்கள் இருக்கிற அந்த ஸ்லோகங்கள், கோஸ்வாமி சொன்ன அந்த விஷயங்கள் வந்து ஸ்லோகமாக அவர் வந்து பாராயணம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு நாள். இது கேட்ட உடனே இது பீர்ஹாம்பீர் வந்து கேட்டார். அவர் பீர்ஹாம்பீர் கேட்ட உடனே அவருக்கு அப்படியே வந்து மனசில் அந்த அந்த என்ன சொல்றது திவ்ய ஞான், அந்த கிருஷ்ண பக்தி. ஸோ ஒரு ஆச்சாரியை சந்தித்த உடனே எங்கள் ஹிருதயத்தில் வந்து கிருஷ்ண பக்தி எழும்பிடும். அந்த நேரத்தில் ஆச்சாரியருடைய ஸ்ரீனிவாசாச்சாரியுடைய அந்த பாராயணம், அந்த அந்த கோஸ்வாமி சொன்ன விஷயங்கள் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த கேட்ட உடனே பீர்ஹாம்பீர் மனசு மாறி அவர் ஸ்ரீனிவாசாச்சாரிய பாதத்திலிருந்து அவர் குருவாக ஏற்றுக்கொண்டார், தீட்சையும் வாங்கினார். அப்புறம் விஷ்ணுபூருக்கு வந்த காரணத்தை வந்து பீர்ஹாம்பீரிடம் ஸ்ரீனிவாசாச்சாரியர் சொல்கிறார், இந்த மாதிரி புத்தகம் காணாம போச்சு. பீர்ஹாம்பீருக்கு அப்போ தெரியுது, நாங்கள் என்ன தப்பு செஞ்சிட்டோம், என்ன பாவம் செஞ்சிட்டோம் நாங்கள். என்னோட குரு அவருக்கு அது வரைக்கும் அவருக்கு தெரியல கிருஷ்ண பக்தி என்னது, சைத்தன்ய மகாபிரபு யார், கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம் என்னன்னு அவருக்கு தெரியல. ஆனால் ஆச்சாரியருடைய
அனுகிரகத்தினால் வந்து இப்போ கண் திறந்துருக்கு. என்ன காரியம் செஞ்சேன்னா அவமானத்தினால வந்து என்ன மன்னிச்சதுங்க குருவே ஆச்சாரியரே அப்படி கேட்டு அவர் அந்த அந்த புக்ஸ் அப்படியே இருக்குது, ஷோரூமில் இருக்குது. எனக்கு இந்த புத்தகங்களோட மதிப்பு எனக்கு தெரியலை, இந்த புஸ்தகங்களுடைய மதிப்பு எனக்கு தெரியலை, நீங்களும் எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் தெரிஞ்ச ஆச்சாரியருக்கு இது இதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு லீலை. பீர்ஹாம்பீர் என்ற மன்னன் வந்து ஒரு சிறந்த பக்தனாக ஆக வேண்டும் என்ற சைத்தன்ய மகாபிரபு ஆசைப்பட்டார். பகவான் எப்போ அவர் சங்கல்பம் வைக்கிறாரோ அப்பதான் எங்களுக்கு ஒரு குரு கிடைப்பார். பகவான் நினைச்சாதான் சைத்திய குருவாக இருக்கும் பகவான் எண்ணினால் மட்டுமே எங்களுக்கு வெளியில் ஒரு குரு கிடைப்பாங்க. அதே போல் சைத்தன்ய மகாபிரபு அனுகிரகம் வந்து பீர்ஹாம்பீர் மேல இருந்திருக்கு. அந்த அனுகிரகத்தினால் பகவான் அனுகிரகத்தினால் ஆச்சாரியர் கிடைப்பாரு, ஆச்சாரிய அனுகிரகத்தினால் என்னது பகவான் கிடைப்பார். இப்படிதான் வாக்கம், இப்படிதான் அது. ஸோ பீர்ஹாம்பீர் வந்து ஆச்சாரியோட ஸ்ரீனிவாசாச்சாரிய சிஷ்யனானார், சீடரானார். அவர்கிட்ட தீட்சை பெற்றார். தீட்சை வாங்கி அவர் வந்து ஹரிச்சரன் தாஸ் என்ற அந்த பெயரை பெற்றார் அவர். இதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்ரீனிவாசாச்சாரியர் வந்து அங்கே இருக்க சொன்னார். அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசாச்சாரியர் வந்து அங்கே வாழ்ந்து அவருடைய சமாதி இன்னைக்கு கூட விஷ்ணுபூரில் இருக்குது, பிருந்தாவன் பெங்கால் விஷ்ணுபூரில் இருக்குது. அவர் அங்கே வாழ்ந்தார், ஸ்ரீனிவாசாச்சாரியரும் அவருடைய மனைவியும். அப்போ ஸ்ரீனிவாசாச்சாரியர் வயசு என்ன தெரியுமா? 25. ஸ்ரீனிவாசாச்சாரிய வயசு வந்து 25 நடக்கும்போது, இந்த விஷயம் நடக்கும்போது அவருடைய வயது வந்து ஒரு 25 வயசு வாலிபன் அவர். நாங்கள் ஆச்சாரியர் சொன்னோம் நினைப்போம், நாங்கள் வயசானவர் பெரியவர் அப்படின்னு. இல்லை, 25 வயசு தான் அவருக்கு ஆகுது. இருந்தாலும் அவர் வந்து அவர் ஞானம் பெற்றிருந்தார் ஆச்சாரியர். அதுக்கப்புறம் அவர் திருமணம் பண்ணி பத்மாவதி என்ற பெண்ணை திருமணம் செஞ்சு 2 பேரும் பீர்ஹாம்பீருடைய ராஜ்யத்தை வாழ்ந்தாங்க. அவங்க இன்னைக்கு கூட வந்து இந்த பீர்ஹாம்பீர் வம்சத்தில் இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்க. ஸ்ரீனிவாசாச்சாரிய வம்சாவளியினர் இன்னும் இருக்கிறாங்க. அந்த பத்மாவதி ஸ்ரீனிவாசாச்சாரிய வாழ்ந்த வீடு இன்னும் வரைக்கும் அந்த ஊரில் இருக்குது, விஷ்ணுபூரில். நீங்கள் எப்பயாவது போனீங்கன்னா விஷ்ணுபூரில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. சரி, அப்படியே கதை முடிஞ்சுதா? இல்லை. இப்பொழுது அந்த விஷ்ணுபூருடைய இப்போ நாங்கள் எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் நான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஊருக்கு எங்கே போகிறீங்க சார்? நான் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போகிறேன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன், திருவிழா இருக்குன்னு சொல்கிறோம். நான் அப்படிப்பட்ட இந்த மல்ல ராஜ்யத்தின் குலதெய்வமாக யார் இருந்தால் யாருக்கா தெரியுமா? மதன் மோகன். ஸோ இந்த மதன் மோகன் வந்து அங்கே ஒரு மதன் மோகன் ஆலயம் இருக்குது, மதன் மோகன் கோயில் இருக்குது விஷ்ணுபூரில். அதுதான் அந்த பகவான் மதன் மோகன் தான். இப்போ எனக்கு காட்டுறதுக்கு அந்த ஸ்லைட்ஸ் கிடையாது. அழகான ஒரு விக்கிரகம், மதன் மோகன், ராதா மதன் மோகன் விக்கிரகம். அந்த பகவான் தான் அந்த மல்ல தேசத்துக்கே சாமி, பகவான் தான் அவர். அந்த மல்ல ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாம் வந்து அந்த மதன் மோகனுடைய பக்தர்கள். எப்படின்னா அந்த நாட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து அந்த கோயிலுக்கு போய் மங்களாதடன் பண்ணோம், ஹரிநாம சங்கீர்த்தனம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இது வந்து பீர்ஹாம்பீருக்கு அப்புறம் வந்து அவர் அமைச்சது. அதுக்கப்புறம் அந்த ராஜாக்கள் கூட பின்பற்றினாங்க அவங்க. ஸோ பீர்ஹாம்பீருக்கு அப்புறம் அவர் 49 ராஜா. 55வது மன்னன் வந்து கோபால் சிங் நினைக்கிறேன். ஸோ அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயம் பார்க்கலாம். இந்த விஷ்ணுபூர் வந்து மதன் மோகன் ஆலயம் இருந்தது. இந்த மதன் மோகன் யாருன்னு, அந்த மதன் மோகன் விக்ரம் எப்படி வந்துச்சுன்னு சுருக்கமாக சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் எடுத்துப்பேன். ஒரு காலத்தில் வந்து ஒரு 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 ராஜாவும் ஒரு ராணி இருந்தாங்க. அவங்களுடைய கணவன் வந்து இறந்துட்டார், மன்னன் இறந்துட்டார். ராணி வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க 9 மாதம் கர்ப்பிணியாகி இருந்தாங்க. அப்பொழுது அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து அவங்களாம் பக்தர்கள். நாங்கள் அந்த காலம் நினைக்கூடாது, சும்மா ராஜா ராணி கதையெல்லாம் கிடையாது. பக்தர்கள், எல்லாரும் பக்தர்கள். எல்லாரும் வந்து ஜெகநாத் பூரிக்கு ஒரு யாத்திரை போயிட்டு இருந்தாங்க. இந்த அம்மா, இந்த ராணி கூட அவங்க வந்து இந்த ஜெகநாத் பூரி, அவங்க எல்லாரும் பக்தர் சங்கத்தில் நான் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. நிறைய மாத கர்ப்பிணி அவங்க. அந்த காட்டுக்குள்ளலாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த காலத்து அங்கே ட்ரெயினாக ஃப்ளைட்டாக ஒன்றும் கிடையாது, காட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த காட்டிலேயே வந்து அவங்க வந்து ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளையை வந்து பெற்றெடுத்தாங்க. ஆனால் விதிவசத்தாலேயோ இல்லை பகவான் சங்கல்பத்தினாலேயோ அவங்களால அந்த குழந்தைய பார்த்துக்கொள்ள முடியல. முதல்ல அவங்க ஒரு விதவை, அவங்க பெற்றெடுத்து வந்து ஒரு காட்டில் பெற்றெடுத்தாங்க அந்த குழந்தைய.
என்ன செஞ்சாங்க, அந்த காட்டில் அந்த குழந்தையை விட்டு போயிட்டாங்க. அப்போது அந்த குழந்தைய வந்து மதன் மோகன் பார்த்து கொண்டார். பகவான் ஸ்ரீ மதன் மோகன் அந்த குழந்தையை பார்த்து கொண்டார். எப்படின்னு நான் பார்க்கலாம். அப்பொழுது வந்து அந்த குழந்தைய விட்டு போயிட்டாங்க, காட்டில் விட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. அந்த இடத்துல வந்து ஒரு ஆதிவாசி பெண் வந்தாங்க. ஆதிவாசி பெண் பார்த்தாங்க, இந்த ஒரு புதருக்குள்ள குழந்தை இருந்துச்சு, சின்ன குழந்தை. அவங்க என்ன பண்ணுறது, ஆதிவாசி பெண் என்ன, அந்த காட்டில் வாழ்ந்த ஆதிவாசி பெண் என்ன செய்யணும்னு தெரியல. அந்த குழந்தைய எடுத்து பக்கத்தில் இருந்த சில பிராமணர்கிட்ட கொடுத்தாங்க. பிராமணர்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்து, சாமி எங்களுக்கு தெரியல, இந்த குழந்தை கிடச்சிது, நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு. அப்புறம் நாளொரு பொழுதும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த குழந்தை வளர்ந்து பெரிய பணக்காகி அந்த பிராமணருடைய ஆசிரமத்தில் அந்த குழந்தை வளர்ந்துச்சு. அந்த பையன் வளர்ந்தான். ஸோ ஒரு நாள் வந்து அந்த பையன் வந்து மாடு மேய்க்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறான். போயிட்டு திரும்பி வரல. அப்புறம் பயந்து போய் இந்த பிராமணர் வந்து பார்த்து கொண்ட அந்த பிராமணர் வந்து போய் காட்டில் பார்க்குறாரு, குழந்தைக்கு என்னாச்சு, பையனுக்கு என்னாச்சு. அங்கே பார்த்தா ஒரு மரத்துக்கடியில் அந்த பையன் தூங்கிட்டு இருக்கான். அவன் மேலே 2 பாம்பு தன்னுடைய அந்த பனி, என்ன சொல்ல தமிழில், பனி தமிழ் என்ன சொல்லுவாங்க, படம் எடுக்கிறது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது கொடைமையை பிடிச்சிட்டு அந்த தமிழ் என்ன சொல்லுவாங்க, யாருக்கும் தெரியலையா, யாருக்கும் தெரியல, சரி. அது வந்து ஒரு பாதுகாப்பாக அந்த பாம்பு நின்றுட்டு இருந்தது, பனின்னு சொல்லுவாங்களே, ஹூட்ஸ். ஸோ அப்பொழுது வந்து பிராமணர் பார்த்து அவர் தெரிஞ்சு போச்சு, இந்த பையன் சாதாரண பையன் கிடையாது. சரி, இன்னொரு நாள் அந்த பையன் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு அந்த நதிக்கு போய் மீன் பிடிக்க போகிறான். அது ஏன் மீன் பிடிக்க போகிறான் அதெல்லாம் எனக்கு கேட்காதீங்க, சரித்திரத்தில் இருக்குது. மீன் பிடிக்க போகிறான். இல்லை மீன் பிடிக்கிற சரியா தப்பான்னு யாரை கேட்பாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது பதில். அந்த காலத்தில் காட்டில் இருந்ததுனால மீன் பிடிக்க போகிறான். சரித்திரத்தில் அப்படி இருக்குது. முதல்ல ஒரு வலையை போட்டான். அந்த முதல் வலையை வந்து மீன் வரல, தங்க செங்கல் வந்துச்சு, தங்க கல் வந்துச்சு. ரெண்டாவது வலை போட்டப்ப அந்த வலையில வந்து துளசி சந்திரன் வந்துச்சு. ஒன்று மீன் வரணும், இல்லை மீன் வரக்கூடாது. தங்க கல் கிடைக்குது, துளசி சந்திரன் வருது. மூன்றாவது வலை போட்டப்ப என்ன கிடைச்சது, அடுத்தது என்னது, இல்லை அது அப்புறம் தான். முதல்ல என்ன அதுக்கு மூன்றாவது முறை வந்து சங்கு மணி, ஆர்த்தி பண்ண வேண்டிய ஆர்த்தி பேட்டு ஒன்று கிடைச்சது அவருக்கு. சங்கு மணி தீபாராதனை அந்த விஷயங்கள் கிடைச்சவர். 4வது முறை அவர் அந்த வலையை போட்டப்ப மதன் மோகன் வர்றாரு. மதன் மோகன் வந்து அந்த பையன்கிட்ட சொல்றாரு, இப்பொழுது நான் கொடுத்த இந்த வஸ்துக்கள்லாம் வச்சு நீ எனக்கு அவர் கோயில் கட்டு, கோயில் எழுப்பு, என்ன நீ வழிபடுன்னு மதன் மோகன் சொல்றாரு. வழக்கமாக எல்லா லீலைகளும் வந்து பகவான் தனியாக வருவார். இந்த மதன் மோகன் வந்து ஒரு வித்தியாசமாக அவர் கூட வந்து ஆர்த்தி செட்டு, துளசி சந்திரம் எல்லாம் அவர் கூட வந்திருக்கார். அவர் பாவம், பக்தர் கஷ்டப்படாது, காட்டில் இருக்கிற பக்தர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கொண்டுட்டார். எல்லாத்தையும் சொன்னார், டெய்லி தினம் எனக்கு துளசி சந்திரன சேவை நடக்கணும். இன்னை வரைக்கும் பகவானுக்கு துளசி சந்திரன சேவை அங்கே விஷ்ணுபுரம் நடந்துட்டு இருக்கு. யார் அந்த பையன் என்றால், பிற்காலத்தில் அந்த பையன்தான் ஆதிமல்லன் என்று மல்ல வம்சத்தின் முதல் ராஜாவாக மன்னனாக வாழ்றான். ஸோ உண்மையிலே மதன் மோகன் வந்து அவங்க குலதெய்வம் தான். அந்த குலத்தை ஆரம்பித்தவர் மதன் மோகன். அவர் ஆசையினால் அந்த பையன் பெரிய ராஜாவாகி மல்ல வம்சத்தின் முதல் ராஜாவாகிறான், ஆதிமல்லன். அப்புறம் இன்னி வரைக்கும் அவர் வந்து அந்த ராஜா ஆனார். அந்த பிராமணர், அவர் பார்த்து கொண்டிருந்த பிராமணர்கள் வந்து அவங்களும் இன்னை வரைக்கும் இப்போ எப்படி வந்து அந்த மல்ல வம்சத்தில் மக்கள் இன்னும் இருக்கிறாங்களோ, அந்த பிராமணர் ஒரு வம்சத்தில் வந்து இருக்கிறவங்க இன்னை வரைக்கும் பூஜாரியாக மதன் மோகனை வந்து சேவை செய்கிறாங்க அவங்க எங்கே, விஷ்ணுபூரில். சரி, மதன் மோகன் எப்படி வந்தார்னு நாங்கள் பார்த்தோம். சரி, மதன் மோகன் பல லீலைகள் புரிந்திருந்தார் விஷ்ணுபூரில். பாருங்க, நாங்கள் வந்து எதற்கு ஒரு மன்னன் பக்தனாக வேணும்னு பார்த்தோம். நாங்கள் இந்த விஷ்ணுபூரில் வந்து அந்த மன்னனை மன்னன் ஆக்கியதே பகவான் தான். ஸோ பகவான் நினைக்கிறாரு, இல்லை இந்த மக்கள் வந்து சைத்தன்ய மகாபிரபு எண்ணினார் என்றால் இந்த மக்கள் பயன்பெற ஒரு பக்தன், ஒரு வைஷ்ணவ மன்னன் வர வேண்டும் என்று எண்ணி மதன் மோகனே வந்து அந்த பையனிடம் எழுந்தருளி காட்சி அளித்து அந்த பையனையே மன்னன் ஆக்கி அவனை பெரிய அந்த வம்சத்தையே பக்தர்கள் ஆக்கினார். அவர் அந்த வம்சத்தில் வந்தவர் தான் நான் முதல்ல பார்த்தேன் பீர்ஹாம்பீர். ஆதிமலன் வம்சத்தில் வந்தவர் தான் பீர்ஹாம்பீர். அந்த வம்சத்தில் வந்த இன்னொரு மன்னர் தான் கோபால் சிங். அது பீர்ஹாம்பீருக்கு அப்புறம் நான் சொல்கிறது. ஸோ இந்த நாட்டிலே வந்து எல்லாரும் பக்தர்கள். அங்கே கம்பல்சரி ஈவினிங் ஆனால்
நீங்கள் வந்து ஹரிநாம் சங்கீர்த்தன் பண்ணணும், நகர சங்கீர்த்தன் பண்ணணும், எல்லாரும் வந்து கோயிலுக்கு வரணும். மக்களும் சந்தோஷமாக பின்பற்றுறாங்க. ரூல்ஸ் இருந்தும் வந்து யாரும் வந்து நாங்கள் ரூல்ஸ் ஆர் மென்ட் டு பி புரோக்கன், நான் ரூல்ஸை நான் மீற போகிறேன் அப்படிலாம் யாரும் கிடையாது. எல்லாரும் வந்து பகவானின் தூய பக்தராக இருந்தாங்க. அவங்க அந்த நேரத்தில் வந்து வழக்கம் போல் எல்லா காலத்தில் வர்ற மாதிரி என்னாச்சு, அந்த நாட்டு வந்து ஒரு செல்வர் செழிப்பாக சந்தோஷமாக வைஷ்ணவருக்கு வாழ்ந்த நாட்டை யார் பார்க்க பிடிக்காம திருப்பி இன்னொரு கூட்டம் வந்து படையெடுச்சு அந்த நாட்டு மேலே. அது வந்து பர்கி எனப்படும் மராட்டியர்கள் என்று சரித்திரம் சொல்லுது. இப்படி மராட்டியர்கள் ஏன் படையெடுத்தாங்க அப்படின்னு கேட்காது என்கிட்ட. அந்த மராட்டியர்களுக்கும் சிவாஜிக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்லை சம்பாஜிக்கும் சம்பந்தம் இருக்காருன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியல. ஆனால் ஒரு படையை ஒரு ராஜ்யம் வந்து நம்முடைய விஷ்ணுபூர் மேலே படையெடுத்துச்சு. அவங்க படையெடுத்து அவங்க ஒரு ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு கூட்டம் அந்த நாடுடைய மண்ணால் வந்து என்ன செய்ய முடியல. அவரும் ஒன்றும் செய்ய முடியல. அவர் கஷ்டப்பட்டு சண்டைப்பட்டு பார்த்தாரு, முடியலை. அவங்க வந்து வீட்டெல்லாம் எரிச்சு போட்டாங்க, செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சாங்க, பல பேரை கொண்டு போட்டாங்க. மக்களும் நிறைய பயத்தில் இருந்தாங்க, பீதியில் இருந்தாங்க. ஸோ கோபால் சிங் என்ன செஞ்சார், ஒன்றும் செய்ய வேண்டாம், நாங்கள் எல்லாரும் பகவான் மதன் மோகனை வந்து நாங்கள் அடைக்கல அடுக்கலாம். அடுத்த கட்ட அட்டாக்கு, அடுத்த வெப்பன்ஸு, அடுத்த என்ன பாம்பு போடுறதா இல்லை நாங்கள் வந்து எத்தனை படைகள் அனுப்புறது அதெல்லாம் சொல்ல, எங்களுக்கு எல்லாமே மதன் மோகன் தான். இந்த ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்தை பாதுகாப்பவர் மதன் மோகன். நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் சண்டை பிடிச்சு பார்த்தோம், போர் புரிஞ்சு பார்த்தோம், முடியலை. நாங்கள் இப்போ கோயிலுக்கு போய் பகவானை நாங்கள் பகவான் திருவடியில் தஞ்சம் வந்து ஒரு அருமையான ஒரு ஹரிநாம சங்கீர்த்தனத்தை ஆரம்பித்தார் கோபால் சிங் மன்னர். அவர் சொன்னார், எல்லா மக்களும் எல்லா வீரர்களும் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனை ஈடுபடுங்கன்னு சொன்னார். அவர் நாட்கணக்காக சங்கீர்த்தனம் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் இரவு நேரம் வந்துச்சு, மக்கள்லாம் தூங்க போயிட்டாங்க. சங்கீர்த்தனம் பண்ண ஒன்றும் இல்லைங்க, சங்கீர்த்தனம் பண்ணாங்க, நல்லா பிரசாதம் சாப்பிட்டாங்க, பகவான் நீ தான் காப்பாற்றணும்னு தூங்கிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, அவங்க நைட்டில் இரவில் தூங்கு நேரத்தில் வந்து டுமியில் பீரங்கி சத்தம் கேட்குது அவங்களுக்கு. பீரங்கி சத்தம், இந்த பீரங்கி சத்தம் மட்டும்தான் மக்களுக்கு கேட்டுச்சு. காலை எந்திரிச்சு பார்க்குறாங்க, அந்த மராட்ட வம்சத்தில் அந்த மராட்ட ராஜ்யத்தில் ஒருத்தனை காணும், எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அந்த பீரங்கி சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு அவங்களுக்கு. பார்க்குற கோபால் சிங் பார்க்குறாரு, நாங்கள் நேற்று ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணி நாங்கள் தூங்கிட்டோம், நேற்று பீரங்கி சத்தம் கேட்டுச்சு, யார் அந்த பீரங்கி சத்தத்தை பண்ணது, யார் பீரங்கியை சுட்டது யார் கேட்டார். சொன்னாங்க, நாங்கள் யாரும் சொல்ல. அவர் வீரர்கிட்ட கேட்டார், வீரர்கள் அந்த நாட்டுடைய யார் அந்த சேனாதிபதி, அவர் கேட்டார் சேனாதிபதி கிட்ட, நாங்கள் ஒன்றும் சுடலை மகாராஜ், நாங்கள் பீரங்கி நாங்கள் சுடலை, நீங்கள் எவ்வளோ சத்தம் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பீரங்கி கூட எங்களுக்கு இல்லை, அப்படி அவ்வளோ வேகமாக சுடுற அளவுக்கு கூட எங்களுக்கு அந்த திறம் கிடையாது. பீரங்கி சுடுறதுக்கு நேரமாகுது, கன்று கிடையாது, மிஷின் கன் இல்லை, அது ஒரு அந்த என்ன சொல்கிறது புல்லட்டா இல்லை அந்த விஷயத்தை போட்ட உடனே அதை பற்ற வச்சு சுடுறதுக்கு ஒரு நேரமாகும். நீங்கள் கேட்டால் நாங்கள் அவ்வளோ பீரங்கி சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு, அவ்வளோ ஸ்பீடில் எங்களுக்கு சுட முடியாது, அது கண்டிப்பாக நாங்கள் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் ஒரு வீரன் வந்து முன்னுக்கு வந்து சொன்னான், மகாராஜா நேற்று வந்து ஒரு சின்ன பையனை பார்த்தேன், அவன் வந்து நாட்டிலேருந்து போய் நம்ம ராஜ்யத்துலேருந்து வெளியே போயிட்டு இருந்தான். அந்த பையன் வந்து ஒரு வெள்ளை குதிரையில் வந்துட்டு இருந்தான், அவன் வந்து ஒரு நீலக்கலை உடை அணிந்திருந்தான், வீரன் சொன்னான். அதை நான் பார்த்த உடனே நான் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன், வீரன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பீரங்கி சத்தத்தை கேட்ட அப்புறம் தான் நான் எந்திரிச்சேன். ஆனால் கண்டிப்பாக இந்த பையனை பார்த்தேன், இவன் வந்து நம்ம ஊருக்காரன் கிடையாது, ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு நீல வஸ்திரம் அடைஞ்ச ஒரு பையன் அப்படின்னு. அந்த நேரத்தில் வந்து பேசும்போது திடீர்னு அந்த ஊர் பால்காரன் வந்தான், சம்பந்தமே இல்லாமல் பால்காரன் வரான். அது ஏன் பால்காரன் வரான்னு கேட்காதீங்க, ஆனால் வந்தான் பால்காரன். அவன் சொன்னான், அதே போல் நான் ஒரு சின்ன பையன் பார்த்தேன், நீல வஸ்திரம் அடைஞ்ச ஒரு சின்ன பையனை பார்த்தேன்னா. அவன் வந்து நான் வரும்போது என்னை நிறுத்திட்டு என்கிட்ட இருந்து எல்லா தயிரும் வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்டு சிரிச்சிட்டு என்ன சொல்கிறான், நான் வந்து இந்த நாட்டு ராஜாவுடைய பையன், எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் போய் காசு வாங்கிக்கோங்க சொன்னான். அதுக்கு சாட்சியாக வந்து அவன் கையில் இருந்த காப்பு,
அந்த காப்பை எடுத்து, தமிழ் காப்பு தானே சொல்லுவோம் நாங்கள், கை காப்பு, கங்கணமா, கங்கணம், கங்கணத்தை எடுத்து கொடுத்தாரு. இதுக்கு கோபால் சிங் கேட்ட உடனே அவருக்கு கண்ணில் அப்படியே தார தண்ணி வந்துச்சு. அவர் புரிஞ்சிருச்சு. உடனே அவரும் அந்த வீரர்கள் எல்லாரும் வந்து மதன் மோகன் கோயிலுக்கு போனாங்க. அங்கே போய் திறந்து பார்த்தா நீல வஸ்திரத்துடன் ஸ்ரீ மதன் மோகன் எழுந்தள்ளிருக்கிறார். அந்த வஸ்திரம் எல்லாம் வேர்வையில் நனைஞ்சிருக்கு. நைட்டெல்லாம் அந்த வராத வீரர்களை சண்டை பிடிச்சு பகவானுக்கு வேர்த்து கொட்டியிருக்கு. அவர் கையில் இருந்த கங்கணத்தை காணோம். ஸோ அப்போ வந்து கேட்க கொஞ்சம் புள்ள இருக்குது பாரு கேட்கும்போது, அப்படி ஒரு லீலை. இது நடந்து 400 வருஷம் தான் ஆச்சு. சரித்திரம் இது, பொய் இல்லை, கதை இல்லை. அப்புறம் அந்த உடையில வந்து அந்த பீரங்கில் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவோம்னாங்க, வெடிமருந்து. அந்த வெடிமருந்து வந்து ஒரு பவுடர் மாதிரி. அந்த வெடிமருந்து துகள்கள் வந்து அவருடைய வஸ்திரத்தில் இருந்துச்சு. அதாவது பகவானை வந்து பீரங்கி சுட்டிருக்காரு. அந்த பீரங்கியோட பேர் கூட அந்த 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 ஊரில் அந்த பீரங்கிக்கு தல் மடால்னு ஒரு பேர் இருக்கும். அந்த பீரங்கி இன்னைக்கு வரைக்கும் விஷ்ணுபூரில் இருக்கு, போய் பார்க்கலாம் நீங்கள். அந்த பகவான் மதன் மோகன் கூட விஷ்ணுபூரில் இருக்கார். இந்த கோயில் இன்னும் அங்கே இருக்குது. எப்பயாரும் பெங்கால் போனீங்கன்னா விஷ்ணுபூருக்கு போய் மதன் மோகனுடைய தரிசனம் நீங்கள் பெறலாம் நீங்கள். ஸோ இது மாதிரி பல லீலைகள் வந்து மதன் மோகன் விஷ்ணுபூரில் புரிஞ்சிருக்காரு. ஸோ நான் இதை சொன்னேன்னா, நாங்கள் கற்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது இந்த லீலை மூலமாக. ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இவ்வாறு இருக்க வேண்டும். பாருங்க, அந்த விஷ்ணுபூர் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்ததும் வந்து கூட பீர்ஹம்பீர் அவர் எப்படிப்பட்ட இருந்தார். அவர் வந்து சைத்தன்ய மகாபுரு சங்கல்பத்தினால் வந்து அவர் வந்து பக்தனானார். கோபால் சிங் அவர் பரம்பரையில் வந்த கோபால் சிங் மன்னன் கூட பக்தனாக இருந்தார். அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே பகவானே கதி என்று அவங்க இருந்தாங்க. ராகே கிருஷ்ணா மாரேகே என்ன அர்த்தம்? நீங்க அதெல்லாம் சொல்லி தமிழ்ல கேட்டால் அர்த்தம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பெங்காலில் கேட்டால் எல்லாம் கரெக்டாக சொல்றீங்க நீங்க. ராகே கிருஷ்ணா மாரேகே, மாரே கிருஷ்ண ராகே. கிருஷ்ணன் நினைச்சாருன்னா, ஒருத்தனை பாதுகாக்கணும்னு நினைச்சாருன்னா அவனை கொல்ல யாரும் கொல்ல முடியாது. அவனை அதே பகவான் ஒருத்தனை கொல்ல நினைச்சாருன்னா அவன் யாரும் பாதுகாக்கவே முடியாது. இதை வந்து முழுமையாக பின்பற்றி விஷ்ணுபூர் மக்கள் வாழ்ந்தாங்க. அதே போல் அவங்க செல்வமும் செழிப்புமாக சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க என்ன கவலை பாருங்க, நாட்டுக்கு படையெடுத்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஆமி, ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்காது யுத்தம் செய்யறதுக்காக. இவங்களா சங்கீர்த்தம் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டால் எப்படி இருக்குது? சாதாரணமாக கேட்டால் அவங்களுக்கு புரியாது. ஆனால் பகவானே நாங்கள் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனை நாங்கள் எப்போ நாங்கள் எடுத்துக்கிறோமோ, எப்போதுமே இந்த நாம சங்கீர்த்தனத்தை நாங்கள் வந்து செஞ்சிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் லௌகிக பிரச்சனை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. அதெல்லாம் கண்டுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு வந்து இந்த கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும், கிருஷ்ண பக்தி கிடைக்கும். அது கிடைக்கும்போது இந்த லௌகிக பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, நம்ம நாட்டுக்கு ஒரு படையெடுத்து ஒரு ஒரு கூட்டம் வருது, படையெடுத்து ஒரு இதெல்லாம் யார் பிரச்சனையா? அதெல்லாம் அவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க பண்ணதெல்லாம் நாம சங்கீர்த்தனம், மதன் மோகன் உடைய வழிபாடு. அது உதாரணம் வந்து பீர்ஹம்பீர், கோபால் சிங். ஸோ ஒரு நாட்டில் வந்து பரிஷித் மகாராஜ் இங்கே வந்து தன்னுடைய, நான் ஒரு வரி அடுத்த வரி நான் படிக்கவே இல்லை. பிரபுபாத் பொருளரை பாருங்கள், ஒரு வரி எடுத்தாலே போதும், 1 லைன் எடுத்தால் போதும். அதை பற்றி அவ்வளோ பேசலாம். நான் அடுத்த வரிக்கு நான் போகல. பரிஷித் மகாராஜன் ஒரு தலைவர் வந்து கலியுகத்தின் முழு அதிகாரத்துடன் கலியுகத்தின் பிரதிநிதிகளை எதிர்க்க முடியும். ஸோ நினச்சி பாருங்கள், ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம் இந்த கலியுகத்தினுடைய எப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கும், எப்படிப்பட்ட அரசர்கள் வாழ்வார்கள், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கும், ஆயுள் கம்மியாக இருக்கும், கணவன் மனைவி உறவே இருக்காது. கணவன் மனைவி நான் ஆரம்பத்தில் நான் பார்த்தோம், நீங்கள் கேட்டிருப்பேன். அந்த விஷயங்கள், அந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு உண்மையான ஒரு வைஷ்ணவ அரசன் வாழ்ந்தால் எப்படி அந்த பிரச்சனைகளே இல்லாமல் போகும். அதுக்காக நீங்கள்லாம் வந்து போய் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு சிஎம் ஆகிறதா? இல்லை. நீங்கள் வந்து என்ன செய்யணும்? நரோத்தமதாஸ் தாக்கூர் மாதிரி, ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியர் மாதிரி, ஷியாமானந்த் பண்டிட் மாதிரி போய் எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பக்தியை வழங்கணும். ஜன்ம சார்த்த கோரி கொரோ பரோபகார். உங்கள் ஜென்மத்தை நீங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சார்த்தகம் பண்ணிக்கோங்க. நல்லா சாண்டிங் பண்ணணும், நல்லா நாம சங்கீர்த்தனம். பிரபுபாத் புக்ஸ் என்னது? பிரபுபாத் புக்ஸுக்கும் இந்த புத்தகங்களுக்கும்
கோஸ்வாமிகள் எழுதின உஜ்வல நீலாமணி, பக்திர சாமரத சிந்து, விதக்த மாதவக்கும் வேறுபாடே கிடையாது. அது இது சமந்தான். அந்த புக்ஸ் நீங்கள் அப்படி கூட அந்த புக் வேறு, இந்த புக் வேறு, அதான் இல்லை. பிரபுபாதர் வந்து அந்த ஞானத்தை வந்து எங்களுக்காக புரியற, எங்களுக்கு ஏற்ற எங்கள் புத்திக்கு, இந்த கலியுகத்தில் நாங்கள் ரொம்ப மந்த புத்தியில் இருக்கோம். நாங்கள் எங்களை போர் மந்த புத்தியவங்களுக்கு வந்து அவர் அழகாக இந்த புக்ஸில் எடுத்து சொல்லியிருக்காரு. நாங்கள் புக்ஸை படிக்கணும், நாம சங்கீர்த்தனை பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பகவானுக்கு சேவை செய்யணும், நல்லா பிரசாதம் சாப்பிடணும், சந்தோஷம் வாழ்ந்து இந்த ஞானத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லணும். யாருக்கு தெரியும், நீங்கள் எடுத்து சொல்கிறவர் கூட ஒரு நாள், நீங்கள் இந்த புக்கை கொடுக்குற ஒருத்தர் கூட ஒரு நாள் நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஆகலாம், நாட்டை ஆளக்கூடிய ஒரு பெரிய ஆள் ஆகலாம். அப்பொழுது அவருக்கு வந்து இந்த ஞானம் அவருக்கு வந்து உதவி செய்யும். அப்புறம் அவர் வந்து ஒரு பிர்ஹாம்பீர் போலவோ ஒரு கோபால் சிங் போலவோ ஒரு மன்னனாகி உண்மையாகவே இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அரசாங்கமே தேவை. ஆனால் இக்காலகட்டத்தில் அதில் சாத்தியமே இல்லையோ, என் கையில் அது இல்லை. நாங்கள் என்ன செய்யணும், அந்த விஷ்ணுபூர் நம்ம வாழ்க்கையில் நாங்கள் நினச்சிக்கிறோம், இந்த இஸ்கான் பெங்களூருக்கு ஒரு விஷ்ணுபூர், அங்கே எப்படி இருந்தாங்களோ அதே போல் நாங்கள் சந்தோஷமாக எங்கள் வீட்டில் வந்து ஒரு விஷ்ணுபூர் வச்சுக்கணும். மதன் மோகன் வந்து எங்கள் வீட்டில் இருக்கணும், அவருடைய அடைக்கலம் எடுத்து அவருக்கு நாங்கள் சேவை செஞ்சு சந்தோஷமாக வாழணும். இப்போ நான் முடிச்சுக்கிறேன். யாருக்காவது கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேட்கலாம், சொல்லலாம். நான் முடிச்சுக்கிறேன். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி, ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி, ஜெய் கௌர் பிரேமானந்தே.